அதிகாலை நேரம், விடிஞ்சும் விடியாமலும் இருக்கிற அந்த மசண்டை நேரம்னு சொல்லுவாங்க தெக்கத்தி வழக்கில். அந்த நேரத்தில் இவர் ஒப்பனையை கலைப்பதற்காக கிணற்றை நோக்கி போகிறார். அந்த அதிகாலை நேரத்தில் கிணற்றிலே தண்ணீர் எடுத்துக்கொண்டு வரக்கூடிய ஒரு சலவை தொழிலாளி சமூகத்தைச் சேர்ந்த பெண் நிமிர்ந்து பார்த்தாள். அந்த இடத்திலே இரத்த நாளங்கள் வெடித்து அதே இடத்துல விழுந்து இறந்து போனாள். யமதர்மனாக யார் வருகிறார்? சங்கரதாசர் வருகிறார். மேடையில் ஒரு கையில் கதாயுதமும் ஒரு கையில் பாசக்கயிறுமாக அப்படி துள்ளி குதிக்கிறார். இரவு 12 மணி. விண்டலமும் மண்டலமும் எண்டிசை இடங்களும் விளங்க நிதி மார்க்கம் அடுப்பேன், 4 வேத விதி மடப்போருக்கு வேணுலகம் விடுப்பேன் என்று ஒரு விருத்தத்தை பாடிக்கொண்டு சுழன்று ஆடி நடித்து கையிலே உயர்ந்தி இருக்கக்கூடிய மரக்கட்டையினால் செய்த அந்த கதாயுதத்தை ஒரு சுழற்றி அந்த விருத்தத்தினுடைய இறுதியிலே ஓங்கி தரையிலே அடிக்கிறார். பார்வையாளர்கள் அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நள்ளிரவிலே அவர் கதாயுதத்தை ஓங்கி தரையிலே அடித்தபோது பார்த்து கொண்டிருந்த பார்வையாளர்களில் ஒரு அலறல் கேட்கிறது. ஐயோ என்று ஒரு சத்தம் கேட்கிறது. என்னன்னு பார்த்தா, அலறி சாய்ந்த ஒரு பெண், கர்ப்பிணி பெண் என்பதும், இந்த நடிகன் மேடையிலே ஆடி பாடி நடித்து அந்த கதாயுதத்தை ஓங்கி தரையிலே அடித்தானே, அந்த அதிர்ச்சி தாங்க முடியாமல் அந்த பெண்ணினுடைய வயிற்றிலே இருந்த கரு கலைந்து விட்டது என்பதும் தெரிகிறது. மகாகவி பாரதியார் ஒரு முறை நாடகம் பார்க்க போயிருக்கார். பாவேந்தர் பாரதிதாசனோட போய் உட்கார்ந்து நாடகம் பார்த்துருக்கிறார். நாடகத்தில் என்ன தெரியுமா காட்சி? ஒருத்தவன் வாழ்க்கையை வெறுத்து விஷம் குடிக்கிற மாதிரி காட்சி. வாழ்க்கையில் நொந்து போன ஒருத்தவன் விஷ பாட்டில் திறந்து விஷத்தை குடிக்கிறான். கடன்னு குடிச்சிட்டு ஒரு பாட்டு பாடுறான். அடுத்து பாட்டில் கீழே வச்சுட்டு ஐயோ தலை சுற்றுகிறதேன்னு ஒரு பாட்டு பாடுறான். நான் என்ன செய்வேன்னு ஒரு பாட்டு. பொறுத்து பார்த்தார் பாரதியார். அவர் திருநெல்வேலிக்காரரில் அவங்க ஊர் பாஷையில் அப்படி எழுந்து பேசினாராம். எலே வசங்கெட்ட மூதி, விஷம் குடிச்சா செத்து தொலையில, அதை விட்டு பாட்டு என்ன வேண்டி கிடக்கு பாட்டுன்னு கேட்டாராம். ராமாயணத்தை, வால்மீகி ராமாயணத்தை அடியொற்றி நாடகம் போடுறார். கம்பராமாயணம் வேற. கம்பராமாயணம் ராமனை ஒரு ஒழுக்க சீலனாக காட்டுகிறது. வால்மீகி ராமாயணத்தில் அப்படி இல்லை. வால்மீகி ராமாயணத்தை அடிப்படையாக வைத்து எம்.ஆர். ராதா ஒரு நாடகத்தை போடுகிறார். உடனே என்ன சொல்றாங்க? இது எங்களுடைய மனதை புண்படுத்துகிறது, பக்தர்களுடைய மனதை புண்படுத்துகிறார் எம்.ஆர். ராதா, இப்படி ஒரு நாடகத்தை போடலாமா என்று கோர்ட்டுக்கு போய் தடை வாங்குறாங்க. என்ன தெரியுமா ஆர்கியூ பண்றாரு எம்.ஆர். ராதா? என்னுடைய நாடகத்தை பார்த்து மனம் புண்படும் என்று நினைப்பவர்கள் என் நாடகத்திற்கு வர வேண்டாம். தான் எழுதிய புதிய ஆத்திச்சூடி நூலுக்கு கடவுள் வாழ்த்து பாடுகிற போது அனைத்து மத கடவுளர்களுக்கும் இடமளித்தவன் மகாகவி பாரதி. ஆத்திச்சூடி இளம்பிறை அணிந்து மோனத்திருக்கும் முழுவெண் மேனியான் சிவபெருமான், கருநிறம் கொண்டு பார்க்கடல் மிசை கிடப்போன் திருமால், மகம்மது நபிக்கு மறையருள் புரிந்தோன் அல்லாஹ் என அனைத்து மத கடவுளர்களுக்கும் தமிழ் இலக்கிய பரப்பிலே அதற்கு முன்பும் அதற்கு பின்பும் வேறு எவரும் இடமளித்ததில்லை. அப்படி அனைத்து மத கடவுளர்களுக்கும் இடமளித்த என்னுடைய ஞான ஆசிரியன் மகாகவி பாரதியை வணங்கி தொடங்குகிறேன். இங்கே இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் கைத்தட்டுங்க, உற்சாகமாக இருக்கலாம், உடலுக்கு நோயெல்லாம் வராதுன்னு சொன்னார். எங்களுடைய ஊரில் இந்த மாதிரி ஒரு புத்தக கண்காட்சியில் திடீர்னு பெண்கள் பக்கமாக கரவொலி வந்துகிட்டே இருந்துச்சு. ஆண்கள் கைத்தட்டலை, ஆண்கள்லாம் பேசாமல் இருந்தாங்க. ஆனால் பெண்கள் அடிக்கடி கைத்தட்டினாங்க. நான் கொஞ்சம் தாமதமாக வந்தேன். என்ன பெண்கள் மட்டும் அடிக்கடி கைத்தட்டுறாங்களே, என்ன விஷயம்னு கேட்டால், அந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் கைத்தட்டுவதால் அழகு கூடும் அப்படின்னு இருக்கிறார். இப்போ கைத்தட்டல் அதனால தான் அந்த பக்கம் இருந்து அடிக்கடி கைத்தட்டல் வந்துட்டு இருக்குதா அப்படின்னு கேட்டேன் நான். இப்போ கைத்தட்டல் வாங்குறதுக்கு என்னென்னலாம் சொல்ல வேண்டி இருக்குதுன்னு பாருங்க. இப்போ இதெல்லாம் உண்மையிலேயே ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபிக்கப்பட்டதா என்னன்னு தெரியாது. நீங்கள் மனம் மகிழுகிற போதெல்லாம் கரவொலி எழுப்புங்கள்னு கேட்க வேண்டியிருக்கு, நேரடியாக கேட்க வேண்டியிருக்கு. அதனால இந்த உரையின் போது இங்கே அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு எங்கெல்லாம் கரவொலி எழுப்ப வேண்டும் என்று தோன்றுகிறதோ, எதை பாராட்ட வேண்டும் என்று தோன்றுகிறதோ, எதை நீங்கள் சிறப்பிக்க வேண்டும் என்று தோன்றுகிறதோ, அப்பெல்லாம் வஞ்சகம் இல்லாமல் உங்களுடைய கரவொலியை தர வேண்டும் என்று பணிவோடு நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இங்கே என்னை அறிமுகப்படுத்தும் போது சொன்னார்கள், நாடக கலைஞன் என்பதே எனக்கு பெருமை தரக்கூடிய பாத்திரம் என்று தலைவர் அவர்கள் சொன்னார்கள். நான் ஒரு கல்லூரியில் 21 ஆண்டுகள் தமிழ் பேராசிரியராக பணியாற்றுகிறேன் என்பதை விட
பேராசிரியர் என்கிற அடையாளத்தை விட எனக்கு மிகவும் விருப்பமான அடையாளம் ஒரு எளிய தெருக்கூத்து கலைஞன் என்கிற அடையாளம்தான். இன்னும் இன்றைக்கும் ஒரு 21 ஆண்டு கால கல்லூரி பணிக்கு பிறகும் கூட காலிலே சலங்கை கட்டி கொண்டு ஆடக்கூடிய ஒரு எளிய கலைஞனாக இருக்கிறேன் என்பதே என்னுடைய பெருமை. அந்த அடிப்படையிலே தான் ஓசூர் புத்தக கண்காட்சியிலே பார்வையாளர்களோடு என்ன கருத்தை பகிர்ந்து கொள்ளலாம் என்று சிந்தித்த போது, நம்முடைய மண்ணினுடைய மகத்தான கலைகள், நம்முடைய மண்ணினுடைய மகத்தான கலைஞர்களில் சிலரை இந்த 1 மணி நேர உரையிலே அடையாளப்படுத்தி விடைபெற வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் நமக்கு கலை என்று சொன்னாலே இன்னைக்கு சினிமாவாகத்தான் இருக்கு. நம்முடைய இன்றைய நிகழ்ச்சியினுடைய தலைவர் அவர்கள் கொஞ்சம் அதை நாகரிகமாக நாசுக்காக சொன்னார்கள். சினிமா உண்மையிலேயே அற்புதமான கண்டுபிடிப்பு, அறிவியலினுடைய அற்புதமான கண்டுபிடிப்பு திரைப்படம் என்பது. அது அந்த கலையை தமிழகம் எந்த அளவுக்கு சிறப்பாக பயன்படுத்துகிறது என்பதில் சில கேள்விகள் இருக்கிறது. ஆனால் உலக அளவில் பார்த்தா இந்த இன்னைக்கு கண்டுபிடிக்கப்பட்ட நவீன ஊடகங்கள், சினிமா ரொம்ப அற்புதமான ஊடகம். வாழ்க்கையை அச்சு அசலாக இரத்தமும் சதையுமாக சொல்வதற்கு சினிமா அற்புதமான ஊடகம். ஆனால் பெரியோர்களே, நண்பர்களே, சினிமா மட்டும் அல்ல கலை. நம்மை சுற்றி, நம்முடைய வீட்டை சுற்றி, நம்முடைய ஊரை சுற்றி, நம்முடைய பகுதியை சுற்றி ஏராளமான இந்த மண்ணினுடைய கலைகள் பொக்கிஷமாக பொதிந்து கிடக்கின்றன. அவை மீது கொஞ்சம் கொஞ்சமாக மண் படிந்து அவையெல்லாம் இன்றைக்கு நம்முடைய பார்வையில் இருந்து மறைந்து கொண்டிருக்கின்றன. எப்படி மறைக்கப்படுகிற ஊடகத்தினுடைய சினிமா போன்ற ஊடகங்களினுடைய வெளிச்சத்தில் காணாமல் அடிக்கப்படுகிற இந்த மினுமினுப்புக்கு முன்னாலே தாக்கு பிடிக்க முடியாத நாடகம் உள்ளிட்ட சில கலைகளில் மகத்தான கலைஞர்கள் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றிலே இருந்திருக்கிறார்கள் என்பதை உங்களுடைய மனதிற்கு கொண்டு வந்து சிலரை அறிமுகப்படுத்தி போக வேண்டும் என்பதுதான் என்னுடைய இன்றைய கடமையாக இருக்கிறது. அருமை நண்பர்களே, கலை என்பது எதை நேர்த்தியாக வெளிப்படுத்துகிறார்களோ, எதை ரசிக்கும்படி வெளிப்படுத்துகிறார்களோ, எதை மிகவும் துல்லியமாக மனதிற்கு நெருக்கமாக கொண்டு வந்து வெளிப்படுத்துகிறார்களோ அவை எல்லாவற்றையும் கலை என்று சொல்லலாம். கலைகளை பட்டியலிட்டு சொல்லும்போது தமிழில் ஒரு வழக்கம் உண்டு, உங்களுக்கு தெரியும். ஆய கலைகள் 64 என்று சொல்வது உண்டு. இது ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னால அப்படி எதெல்லாம் கலை என்று பட்டியலிடும் போது ஒரு 64 பட்டியலிட்டு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு வாழ்க்கையினுடைய அகர்ச்சியில் ஏறத்தாழ 6400 கலைகள் இருக்கின்றன. நீங்கள் எதையெல்லாம் நான் சொன்னதை போல எதையெல்லாம் ரசிக்கும்படி செய்கிறார்களோ அதையெல்லாம் கலையாக ஆகியிருக்கிறது. ஒப்பனை கலை இருக்கிறது, சமையல் கலை இருக்கிறது. இப்படி ஏராளமான கலைகளில் ஒன்று இலக்கிய கலை என்பது. இலக்கியமும் ஒரு கலையாக அங்கீகரிக்கப்படுகிறது. எனவே இந்த இலக்கிய கலையினுடைய வெளிப்பாட்டில் ஒரு புத்தக கண்காட்சியில் நான் இந்த கலைகளினுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய நிகழ்த்து கலைகள், பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் என்று சொல்லுகிறோமே, அப்படிப்பட்ட நிகழ்த்து கலைகளில் சில செய்திகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விளைகிறேன். தமிழ் மரபு எப்படிப்பட்டது என்றால், கலையை கொண்டாடிய ஒரு சமூகமாக தமிழ் சமூகம் இருந்திருக்கிறது. கலைஞர்களை கொண்டாடிய ஒரு சமூகமாக தமிழ் சமூகம் இருந்திருக்கிறது. இதை எப்படி சொல்லலாம்? நமக்கு இன்றைக்கு கிடைக்கக்கூடிய தொன்மையான இலக்கியங்களாகிய சங்க இலக்கியங்களை பார்க்கிற போது, அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய தொல்காப்பியத்தை பார்க்கும்போது, தொல்காப்பியத்தில் ஒரு வரி வருது, உலகியல் வழக்கினும் நாடக வழக்கினும் என்று ஒரு வரி வருது. அப்படின்னா இன்றைக்கு இன்னையிலிருந்து ஒரு 7000 ஆண்டுகளுக்கு முந்தையது தொல்காப்பியம் என்ற ஒரு கருத்து இருக்குது. இல்லை, இன்றையிலிருந்து ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முந்தையதான் ஒரு கருத்து இருக்குது. எப்படி வச்சாலும் குறைந்தபட்சம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய தொல்காப்பியத்தில் நாடகம் என்ற ஒரு சொல் இருக்கிறது. அருமை பெரியோர்களே, நாடகம் என்பதையும் கூத்து என்பதையும் ஒரே பொருளிலே தமிழர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். நம்முடைய தொன்மையான இலக்கியங்களாகிய சங்க இலக்கியங்களில் ஏராளமான கலைஞர்களை பற்றிய செய்திகள் இருக்கு. எத்தனை விதவிதமான கலைஞர்கள் இருக்கிறார்கள். இன்னைக்கு நம்ம சொல்றோம் நடிகன் அப்படின்னா அது சினிமா நடிகனை தான் குறிக்குது இல்லையா? ஆனால் அன்றைக்கு என்னென்ன விதமான கலைஞர்கள் இருந்திருக்கிறார்கள்? பாணர்கள்னு ஒரு பிரிவினர் இருந்திருக்கிறாங்க. பாட்டு பாடுபவர்கள் பாணர்கள். ஆண் பாடுனா அவனுக்கு பாணன்னு பேரு,
பெண் பாடினா அதுக்கு பாடினின்னு பேரு. கூத்தன், விரலி, அகவுணன் என்று ஏராளமான கலைஞர்கள், பொருணன், அகவுணன் என்று ஏராளமான கலைஞர்களை பற்றிய செய்திகள் நமக்கு சங்க இலக்கியங்களிலே கிடைக்கின்றன. இந்த இவ்வளவு விரிவான கலைஞர்கள், இவ்வளவு ஒவ்வொருக்கும் பாடுபவர்களுக்கு தனிப்பெயர், ஆடுபவர்களுக்கு தனிப்பெயர், ஒருவரை போல நடிப்பவருக்கு பொருணர் என்று பெயர், இவ்வளவு விரிவான பெயர்கள் எதை காட்டுகின்றன என்றால் தமிழ் சமூகம் கலைஞர்களை கொண்டாடிய சமூகம்னு தெரியுது. எளிய கலைஞர்களை கொண்டாடிய சமூகம் தமிழ் சமூகம். இதனுடைய உச்சம் எங்க தெரியுமா? நீங்க 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய சிலப்பதிகாரம், அதுல ஒரு ஆடல் மகள் முதன்மை பாத்திரமாக வருகிறாள். மாதவின்னு ஒரு பாத்திரம் வருது. மாதவி எவ்வாறு மேடையிலே தோன்றி ஆடினாள் என்பதை சொல்வதற்காகவே இளங்கோவடிகள் அரங்கேற்று காதைன்னு ஒரு காதையை படைக்கிறார். 30 காதைகள் சிலப்பதிகாரத்தில், அதுல ஒரு காதை அரங்கேற்று காதை. மாதவி எவ்வாறு அரங்கத்தில் ஏறி தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தினாள். அருமை பெரியோர்களே, அதுல ஏராளமான செய்திகள் இருக்கின்றன. அரங்கேற்று காதையை மட்டுமே ஏறத்தாழ ஒரு 5 மணி நேரம் பேசணும். அந்த அரங்கேற்று காதையில 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்கள் எவ்வாறு கலை திறனை போற்றினார்கள், கொண்டாடினார்கள் என்பதற்கான பதிவுகள் இதில் இருக்கு. நான் ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் சமகாலத்துக்கு வர்றேன். என்ன மாதிரியான செய்தின்னா, மேடையில் ஒரு கலைஞன் பாடி ஆடி நடித்து கொண்டிருக்கும் போது அடுத்த காட்சி மாறணும்ல. அப்ப அடுத்த காட்சி மாறணும், என்ன செய்யணும்? திரையிட்டு மூடணும். திரையிட்டு மூடணும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒன்றல்ல 3 விதமான திரைகளை பற்றி இளங்கோவடிகள் குறிப்பிடுறார். திரைக்கு, இன்றைக்கு நாம் திரை என்று சொல்லக்கூடிய அந்த பொருளுக்கு அன்றைக்கு எழினி என்று பெயர். மேடையிலே ஒரு கலைஞன் நடித்துக் கொண்டிருக்கிறான், நடிச்சு முடிச்சுட்டான். அப்போ அவனை மறைக்க வேண்டுமானால் ஒரு பக்கமாக இருந்து வந்து அரங்கத்தை மறைத்தால் அது ஒரு முக எழினி. 2 பக்கமாக இருந்து வந்து அரங்கத்தை மறைத்தால் அது பொறுமுக எழினி. இன்னொரு பக்கம் பார்த்தா திரை எங்கே இருக்கிறதுனே தெரியாது, திடீர்னு பார்த்தா மேலே இருந்து இறங்கி வந்து அரங்கத்தை மறைக்கும். அதற்கு கரந்து வரல் எழினின்னு பேர். கிட்டத்தட்ட உலகத்தினுடைய நாடக மேதை என்று கொண்டாடப்படக்கூடிய 16ஆம் நூற்றாண்டு 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஷேக்ஸ்பியர் ஏராளமான நாடகம், இன்னைக்கு அவர் உலகத்தினுடைய நாடக மேதைன்னு கொண்டாடுறோம். மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ், ரிச்சர்ட் III, ரோமியோ ஜூலியட் என்று அவருடைய படைப்புகளை கொண்டாடுகிறோம். உலகத்தினுடைய நாடக மேதை என்று கொண்டாடப்படுகிற ஷேக்ஸ்பியருடைய நாடகங்களில் கூட திரை என்ற ஒன்று இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐரோப்பிய நாடக மரபுல கிபி 17ஆம் நூற்றாண்டு வரைக்கும் திரைங்கிற ஒரு கான்செப்ட் அவர்களுக்கு தெரியாது. அருமை பெரியோர்களே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் மரபில் ஒன்றல்ல 3 திரைகளை பற்றி பேசுகிறார் இளங்கோவடிகள் என்றால் நம்முடைய கலை மரபு எவ்வளவு உயரமான இடத்திலே இருந்திருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். அதை போல பல்வேறு செய்திகளை நாம் சொல்லலாம். இசைக்கருவிகளை எவ்வாறு இசை கூட்டுவது என்பதை பற்றி நுட்பமான செய்திகளை இளங்கோவடிகள் பேசுகிறார். இப்படி விரிவான செய்திகள் இருக்கிறது இந்த மரபிலே. நீங்க இடைக்காலத்தில், பக்தி இயக்க காலத்தில் என்று ஏராளமான நாடக செய்திகள் இருக்கின்றன. நம்முடைய இந்த காலத்திற்கு சற்று முன்னால ஒரு 2 நாடக மேதைகள் தமிழில் தோன்றினார்கள். நான் அவர்களுடைய காலத்தை முதன்மைப்படுத்தி நாங்கள் என்னுடைய உரையை அமைச்சு கொண்டு விரும்புகிறேன். 2 பேர். அது ஆங்கிலேயர்களுடைய காலம். மராட்டியர்களுடைய ஆட்சி காலம் கிட்டத்தட்ட நிறைவுற்று ஆங்கிலேயர்களுடைய கை ஓங்குகிற காலத்தில் தோன்றியவர்கள் தவத்திரு சங்கரதாஸ் சுவாமிகளும் பம்மல் சம்பந்தனார் என்கிற 2 பேரும் நாடகக்காரர்கள். ஒருவர் கிராமத்து நாடகங்களை புதுக்கி புதுமை செய்து அதை மெருகிட்டு மக்களிடமே திருப்பி கொடுத்தவர் தவத்திரு சங்கரதாஸ் சுவாமிகள். இன்னொருவர் படித்தவர்கள் மத்தியிலே நாடகத்தை நடத்திய பம்மல் சம்பந்தனார். 2 பேரும் 2 இமயங்கள் நாடகத்துறையை பொறுத்த வரைக்கும். எந்த காலம்? ஆங்கிலேயர்களுடைய காலம். 1867ஆம் ஆண்டு பிறந்த சங்கரதாசர், அவருக்கு அப்போ சங்கரதாஸ் சுவாமிகள்னு பேர் கிடையாது, சங்கரதாசர். அவர் தூத்துக்குடியில் பிறந்தவர். ஒரு எளிய உப்பளத்தில் வேலை செய்த ஒருவருடைய மகன், உப்பள கணக்கராக பணி செய்தவர்.
அப்போது கிராமங்களிலே நடந்த நாடகத்தை எல்லாம் பார்த்து அவருக்கு ஆசை வந்து அவரும் முகத்திலே அரிதாரம் பூசிக்கொண்டு நடிக்க வேண்டும்னு போய் நாடக குழுவில் சேர்ந்து நடிக்கிறார். அந்த காலத்தில் என்ன நாடகம்? பெரும்பாலும் புராண இதிகாசங்கள் தான் நாடகங்கள் இல்லையா? அதுல இந்த சங்கரதாசர் நடிக்கிறார். ஆள் எப்படி இருப்பாரு அப்படின்னா, இப்ப அவருடைய ஒரு சில படங்கள் மட்டும் கிடைக்குது. ஏன்னா 1922 அவர் மரணம் அடைந்தார். அவருடைய வாழ்க்கையில் எடுத்த ஒரு 4 படங்கள் கிடைக்கின்றன. ஆளு எப்படி இருப்பார்னா, நல்ல அடர் கருப்பு, தொட்டு வச்சுக்கலாம் பொட்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கருப்பு, நல்ல எங்களுடைய தெக்கத்தி பக்கம் சொல்லுவாங்க நல்ல உயரம், நல்ல பருமன், அப்படின்னா ஓங்கு தாங்கான உடம்பும்பாங்க. அப்படி நல்ல ஓங்கு தாங்கான உடம்பு சங்கரதாசருக்கு. அவர் நாடகத்தில் ஏற்கக்கூடிய வேஷம் எல்லாம் என்ன மாதிரியான வேஷம் தெரியுமா? பெரும்பாலும் புராணங்கள்ல இதிகாசங்கள்ல வர்ற அசுர வேஷம். பீமனாக, கடோத்கஜனாக, ரண்யனாக, யமதர்மனாக, சனீஸ்வரனாக என்று அசுர வேஷங்களை தாங்கி நடிக்கிறதுல அவர் சிறப்பிடம் பெற்றவர். ஏன்னா அப்பதான் அந்த வேஷம் தான் அவருக்கு பொருத்தமா இருக்கும். அருமை பெரியோர்களே, இரவு 10 மணிக்கு தொடங்கி காலையில் சூரிய உதயம் வரைக்கும் விடிய 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 கிராமங்களில் திறந்த வெளி மண்மேடைகளில் நடக்கிற நாடகங்கள் அவை. சங்கரதாசர் வேடமிட்டு நடித்து கொண்டிருக்கிறார். ஒரு நாடகம் சத்தியவான் சாவித்திரின்னு ஒரு நாடகம். சத்தியவான் சாவித்திரி நாடகத்தினுடைய கரு என்ன அப்படின்னா, சாவித்திரி பதிவிரதைகளில் ஒருத்தியாக சொல்லப்படுபவள். கணவனுடைய உயிர் பறிபோகும் என்று தெரிந்தும் அவனை திருமணம் செய்து கொண்டு பிறகு யமதர்மனிடம் வாதாடி தன்னுடைய கணவனுடைய உயிரை மீட்டவள் சாவித்திரி. அந்த கதை நடந்துகிட்டு இருக்கு மேடையில். இரவு 12 மணிக்கு மேடைக்கு யார் வர வேண்டும்னா, சத்தியவானும் சாவித்திரியும் திருமணம் செய்து கொண்டு ஆடி பாடி மகிழ்ந்து உள்ள போறாங்க ஒப்பனை அறைக்குள்ள. இப்ப மேடைக்கு யமதர்மன் வர வேண்டும். யமதர்மனாக யார் வருகிறார்? சங்கரதாசர் வருகிறார். மேடையில் ஒரு கையில கதாயுதமும் ஒரு கையில பாசக்கயிறுமாக அப்படி துள்ளி குதிக்கிறார். இரவு 12 மணி. விண்டலமும் மண்டலமும் எண்டிசை இடங்களும் விளங்க நிதி மார்க்கம் அடுப்பேன், 4 வேத விதி மடப்போருக்கு வேன் உலகம் விடுப்பேன் என்று ஒரு விருத்தத்தை பாடிக்கொண்டு சுழன்று ஆடி நடித்து கையிலே உயர்ந்தி இருக்கக்கூடிய மரக்கட்டையினால் செய்த அந்த கதாயுதத்தை ஒரு சுழற்றி அந்த விருத்தத்தினுடைய இறுதியிலே ஓங்கி தரையிலே அடிக்கிறார். பார்வையாளர்கள் அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நள்ளிரவிலே அவர் கதாயுதத்தை ஓங்கி தரையிலே அடித்தபோது பார்த்து கொண்டிருந்த பார்வையாளர்களில் ஒரு அலறல் கேட்கிறது. ஐயோ என்று ஒரு சத்தம் கேட்கிறது. என்னன்னு பார்த்தா, அலறி சாய்ந்த ஒரு பெண், கர்ப்பிணி பெண் என்பதும், இந்த நடிகன் மேடையிலே ஆடி பாடி நடித்து அந்த கதாயுதத்தை ஓங்கி தரையிலே அடித்தானே, அந்த அதிர்ச்சி தாங்க முடியாமல் அந்த பெண்ணினுடைய வயிற்றிலே இருந்த கரு கலைந்து விட்டது என்பதும் தெரிகிறது. தூக்கிக்கிட்டு வைத்தியர்கிட்ட ஓடுறாங்க. அப்படின்னா வயிற்றிலே இருக்கக்கூடிய கரு கலைந்து போகிற அளவுக்கு எப்படி அவன் நடித்திருப்பான், எப்படி அவன் பாடியிருப்பான், அவனுடைய உடல் மொழி எப்படி இருந்திருக்கும், இப்ப நினைச்சாலும் மெய்சில் இருக்குது. அப்படி ஒரு ஆகிருதி. அதற்கு பிறகு தவத்திரு சங்கரதாஸ் சுவாமிகள் எப்போது மேடையிலே யமதர்மன் வேடமிட்டு வந்தாலும் அவருடைய வருகைக்கு முன்பு ஒரு அறிவிப்பு செய்வாங்களாம். சங்கரதாசர் யமதர்மனாக மேடைக்கு வரப்போகிறார், தயவு செய்து கர்ப்பிணி பெண்கள் யாராவது இருந்தால் அரங்கத்தை விட்டு வெளியே போய்விட்டு வருகை காட்சி முடிந்தவுடன் வாருங்கள் என்று அறிவிப்பு செய்வாங்களாம். இது வழக்கமா. இன்னொரு இடத்துல ரண்யன் நாடகம், ஓம் ரண்யாய நமகன்னு சொல்லு அப்படின்னு சொன்னா பிரகலாதன் ஓம் நமோ நாராயணான்னு சொல்றான். பாவேந்தர் பாரதிதாசன் ரொம்ப அழகா ரண்யன் அல்லது இணையற்ற வீரன் இன்னொரு மறுவாசிப்பை செய்திருப்பார், ரொம்ப அழகா. ஆனால் இந்த பக்த பிரகலாதாங்கிற நாடகம் வழக்கமான பக்தி நாடகம். அதுல ரண்யனாக நடிக்கிறார் சங்கரதாசர். ஓம் ரண்யாய நமகன்னு சொல்லுன்னா சொல்லாம ஓம் நமோ நாராயணான்னு சொல்றானே தன்னுடைய மகன் அந்த சிறுவனை மிரட்டுகிற காட்சி. அந்த சிறுவன், அந்த நடிக்கக்கூடிய இளம் நடிகன், சின்ன நடிகன், அவனுடைய 2 கால்களையும் பிடித்து ஓங்கி தரையிலே அடிப்பது போல பாவனை செய்வாராம். கூட்டத்தில் இருந்து ஒரு பெண் கத்தினாலாம், ஐயோ படுபாவி, இந்த பிள்ளைய பச்சை பிள்ளைய கொல்ல போறானேன்னு கத்துவாங்களாம். அப்படி நடிப்பார் அவர். இப்படி நடித்து கொண்டிருக்கிற போது அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவம் நடக்கிறது பெரியோர்களே. என்னன்னா, கோயில்பட்டிக்கு பக்கத்தில் நாலட்டின் புதூர் என்கிற ஊரில்
இந்த மண்ணெண்ணெய் விளக்குகளுக்கு மத்தியில், தீப்பந்த ஒளிக்கு மத்தியில் ஒரு நாடகத்தை நடத்துகிறாங்க. அது நளதமயந்தி நாடகம். நளதமயந்தி நாடகத்தில் சங்கரதாசர் சனீஸ்வரனாக நடிக்கிறார். சனீஸ்வரன் எப்படி இருப்பான்? நம்முடைய புராணங்களில் சொல்றாங்க, அவனுக்கு வாகனம் காக்கை, உடலெல்லாம் கருப்பா இருக்கும், உடலெல்லாம் கரி பூசி இரவெல்லாம் நடித்து அந்த நளனையும் தமயந்தியும் படாத பாடுபடுத்துவான் சனீஸ்வரன். காலையில் மங்களகரமாக முடியணும், நம்முடைய நாடகங்கள்லாம் மங்களகரமாக முடியும். அப்படி மங்களகரமாக முடிச்சுட்டு அவர்கள் இருவரும் சேர்ந்து மங்கள வாழ்த்து பாடணும். நாடகத்தில் கிராமங்களில் ஒரு நம்பிக்கை உண்டு. விடிய விடிய அரிதாரம் பூசி மேடையிலே சலங்கை கட்டி ஆடக்கூடிய நடிகர்கள் விடியும் போது நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும், ஊரு செழிக்க வேணும், ஊராரெல்லாம் வாழ வேணும்னு பாடினால் ஊரில் மழை பெய்யும் என்பது எளிய கிராமத்து மக்களின் நம்பிக்கை. அந்த 2 நடிகர்களும் மங்கள வாழ்த்து பாடுறதுக்கு தயாரா இருக்காங்க. இவர் ஒப்பனையை கலைக்க வேண்டும். யாரு? சனீஸ்வரனாக நடித்த சங்கரதாசர். உடம்பெல்லாம் கரி பூசி இருக்கிறாரு. ஒப்பனையை கலைப்பதற்கு சும்மா முகத்தை தொடச்சா மட்டும் பத்தாது, குளிச்சாத்தான் அந்த ஒப்பனை போகும். அதற்காக அந்த ஊரினுடைய கிணற்றடிக்கு போகிறார். அதிகாலை நேரம், விடிஞ்சும் விடியாமலும் இருக்கிற அந்த மசண்டை நேரம்னு சொல்லுவாங்க தெக்கத்தி வழக்கில். அந்த நேரத்தில் இவர் ஒப்பனையை கலைப்பதற்காக கிணற்றையை நோக்கி போகிறார். அந்த அதிகாலை நேரத்தில் கிணற்றிலே தண்ணீர் எடுத்துக்கொண்டு வரக்கூடிய ஒரு சலவை தொழிலாளி சமூகத்தைச் சேர்ந்த பெண் நிமிர்ந்து பார்த்தாள். அந்த இடத்திலே இரத்த நாளங்கள் வெடித்து அதே இடத்துல விழுந்து இறந்து போனாள். அதான் ரத்தம் கக்கி சாகிறதுன்னு சொல்றோம்ல, அதான் அதிர்ச்சியில் இரத்த நாளங்கள் வெடித்து ரத்தம் கக்கி செத்து போனான். சங்கரதாசர் அப்படியே திகைத்து நின்று விட்டார். எதனால? அந்த ஆளினுடைய வேஷத்தை பார்த்து அதிர்ச்சியில் அவள் இறந்து போனாள். அப்போ சங்கரதாசர் முடிவு செய்கிறார், நான் முகத்திலே பூசுகிற இந்த அரிதாரம் மக்களை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும், நல்வழிப்படுத்த வேண்டும், தூய்மைப்படுத்த வேண்டும். ஆனால் நான் முகத்திலே பூசுகிற அரிதாரம் தொடர்ந்து அசம்பாவிதங்களையே தந்து கொண்டிருக்கிறது. அதிலும் இது எங்க உச்சத்துக்கு போயிருச்சு, ஒரு அப்பாவி பெண்ணுடைய உயிர் போய்விட்டதே என்று வருந்தி, இனிமேல் என் வாழ்நாளில் ஒருபோதும் முகத்தில் அரிதாரம் பூச மாட்டேன் என்று முடிவு செய்து அந்த நேரமே நாடகத்துறையை விட்டு காவி காஷாயத்தை கட்டிக்கொண்டு இங்கே இருந்து காசிக்கு போகிறார். நடந்தே போறார். எதுக்கு? அந்த பெண் இறந்த பாவத்தை தொலைப்பதற்கு. காசிக்கு போய் அங்கிருந்து கயாவுக்கு போய் கங்கையில் மூழ்கி கயாவுக்கு போய் தலையை மொட்டையடித்து கொண்டு தனக்குத்தானே காரியம் செய்து கொள்கிறார். அதுக்கு ஆத்ம பிண்டம்னு பேரு. தனக்குத்தானே காரியம் செய்து கொண்டு அங்கே இருந்து மீண்டும் வந்து இலங்கையினுடைய கதிர்காமம் வரைக்கும் போறார். கோயில் கோயிலா போறார் அந்த பாவத்தை தீர்ப்பதற்கு. இனிமேல் ஒருபோதும் முகத்தில் அரிதாரம் பூச மாட்டேன் முடிவு பண்ணார். அருமை பெரியோர்களே, ஒரு மகத்தான கலைஞன் தன்னுடைய முகத்திலே பூசிய அரிதாரம் தொடர்ந்து அசம்பாவிதங்களை தருகிறது என்று இனிமேல் முகத்தில் அரிதாரம் பூச மாட்டேன் என்று சொன்னான். அவன் தமிழ்நாட்டுக்கு திரும்போது தாடியும் மீசையும் ஜடாமுடியுமாக ஒரு சாமியார் கோலத்திலே வந்து சேர்ந்தான். அப்போதுதான் அவர் சங்கரதாச சுவாமிகள் ஆனார். இது நாடகத்துறைக்கு எவ்வளவு பெரிய இழப்பு. உடனே புதுக்கோட்டையில் இருந்த மான்பூண்டியா பிள்ளை என்பவர், கஞ்சிரா வித்வான் மான்பூண்டியா பிள்ளை என்பவர் சொல்றாரு, இங்க வாப்பா, நீ இனிமேல் முகத்தில் அரிதாரம் பூச வேண்டாம். சரி, உன்னுடைய சபதம் சரிதான், உன்னுடைய விரதம் சரிதான். ஆனா நீ மற்றவர்களுக்கு நாடகம் சொல்லிக் கொடுக்கலாமே. நீ இப்போ நாடக வாத்தியாரா மாறலாமே. நாடகம் எழுது, நாடகத்துக்கு பாட்டு எழுது, நாடகத்தை சொல்லிக் கொடு என்று சொல்லுகிறார். அதற்கு பிறகு சங்கரதாசர் நாடக ஆசிரியராக மிளிர்கிறார். அருமை பெரியோர்களே, அதற்கு பிறகு ஏறத்தாழ 50 நாடகங்களை திரு சங்கரதாஸ் சுவாமிகள் எழுதுகிறார். வள்ளி திருமணம், அச்சந்திர மயான காண்டம், பவளக்கொடி, தூக்கு தூக்கி உள்ளிட்ட 50 நாடகங்கள். இன்னைக்கு அதில் 16 நாடகங்கள் தான் கிடைக்குது. தமிழர்களுடைய வரலாற்று குருட்டுணர்வு, நம்முடைய முந்தைய தலைமுறையில் இருந்த சங்கரதாஸ் சுவாமிகளுடைய பல நாடக பணுவல்கள் இன்றைக்கு கிடைக்கவில்லை. நான் அடிக்கடி பல இடங்களில் சொல்லுவது உண்டு, அவருடைய இன்னைக்கு கிடைச்சிருக்கிற இந்த 16 நாடகங்களை காட்சி காட்சி காட்சியாக படிக்கும்போது நீங்கள் இணையாக ஒரு தமிழ் இலக்கியம் படித்தவன் என்கிற முறையில் சொல்கிறேன், ஷேக்ஸ்பியரையும் நம்முடைய சங்கரதாஸ் சுவாமிகளை வச்சு படிக்கும்போது ஷேக்ஸ்பியர் என்கிற உலக நாடக மேதைக்கு எந்த வகையிலும் குறைச்சல் இல்லை என்னுடைய முப்பாட்டன் சங்கரதாஸ் சுவாமிகள் என்பதை நீங்கள் உணர்வீர்கள். அவருடைய அந்த நாடகங்கள் அவ்வளவு நுட்பங்கள், ஒரு வசனம், பாடல், அவ்வளவு அழகா பாடல்கள், இதெல்லாம் படைக்கிறார். நாடகங்களை சொல்லிக் கொடுக்கிறார். பெரியவர்கள் என்ன தெரியுமா செய்கிறாங்க? நாடகம் சொல்லிக் கொடுத்தா மேடையில் வந்து சொல்லிக் கொடுத்த மாதிரி செய்ய மாட்டாங்க, தன் இஷ்டத்துக்கு செய்வாங்க, தன் இஷ்டத்துக்கு பேசுவாங்க.
ஒரு கட்டுப்பாடு இருக்காது. அப்ப நாடகம் நாடகமா இருக்காது. ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். வள்ளி திருமணம் நாடகம் உங்களுக்கு தெரியும்ல? முருகப்பெருமான் மலை குறைத்தியாகிய வள்ளியை காதலித்து திருமணம் செய்து கொண்ட கந்தபுராணத்தில் வரக்கூடிய ஒரு பகுதி அது இல்லையா? அந்த பகுதியை நாடகம் நடத்துறாங்க அப்படின்னா, அந்த நாடகத்தில் வள்ளி திணைப்புணம் காத்து கொண்டிருப்பாள். குருவிகளை பறவைகளை விரட்டுவா, திணையை பாதுகாக்க வேண்டும். வானலோகமாக நாரத மகாமுனிவர் போயிட்டு இருப்பார். அப்படி போற நாரத மகாமுனிவருடைய காதில் ஒரு ஒலி கேட்கும். ஆலோலம் சோ, ஆலோலம் சோ அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும். இந்த குரலே இவ்வளவு இனிமையாக இருக்கிறதே, இந்த குரலுக்கு சொந்தக்கார பெண் எவ்வளவு அழகாக இருக்க வேண்டும் என்று அவளை சந்திப்பதற்காக நாரத மகாமுனிவர் பூமிக்கு வர்றார். வந்து பார்த்து அவள் வள்ளி. இந்த பெண்ணினுடைய அழகை பார்த்து இவளுக்கு ஏற்ற மணாளன் தமிழ் கடவுளாகிய முருகன் தான் என்று முடிவு செய்து, வள்ளி நீ யாருமா என்னெல்லாம் கேட்டு அவனுக்கு முருகனை நான் திருமணம் செய்து வைக்கிறேன்னு சொல்றார். இப்போ அவள் மறுப்பாள். எனக்கு திருமணம் செய்து வைக்க என்னுடைய தாய் தந்தையர் இருக்கிறார்கள், என்னுடைய அண்ணன்மார் 7 பேர் இருக்காங்க, சாமி நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவா. நீ 7 நாளைக்குள்ள உனக்கு முருகப்பெருமானை திருமணம் செய்து வைக்கிறேன்னு சபதம் பண்ணிட்டு நேராக கழுகாசலத்துக்கு போவார். அங்கே கல்யாண கோலத்தில் முருகப்பெருமான் இருப்பார். அவர்கிட்ட போய் சொல்லுவார், முருகா நான் ஒரு கனியை கண்டு வந்திருக்கிறேன். முருகன் கேட்பார், ஏற்கனவே நான் சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு கனியை கொண்டு வந்து தான் குடும்பத்தை பிரிச்சிங்க, இப்போ என்ன கனியை கொண்டு வந்தீங்க அப்படின்னா, அந்த கனி எட்டி பறிக்க முடியாத கனி, அது பேசும் கனி அப்படிலாம் சொல்லி அப்புறம் பெண்ணுங்கிறத உணர்த்திடுவார். நீ போய் அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். எப்படி? தமிழர்களுடைய சிறப்பான திருமண முறையாகிய காந்தர்வ மணத்திற்கு எடுத்துக்காட்டாக நீ போய் அவளை திருமணம் செய்து கொள்ளணும். வருவார். வந்தா எப்படி வருவார் தெரியுமா? முருகன் ஒரு வேடுவனாக வருவார். வள்ளி திணைப்புணம் காத்து கொண்டிருப்பாள். வேடுவனாக ஒரு கையிலே அம்பை சுழற்றி கொண்டு முருகன் வருவார். வந்து என்ன பேசுவார்னா, அந்த பெண்ணுகிட்ட, நான் ஒரு மானை துரத்தி கொண்டு வந்தேன், அந்த மான் இந்த திணைப்புணத்துக்குள்ள நுழைஞ்சிருச்சு, நீ காவல் செய்யக்கூடிய பகுதிக்குள்ள நுழைஞ்சிருச்சு, அந்த மானை பிடித்து கொடுன்னு கேட்பார். இப்போ வள்ளி என்ன செய்வான்னா, அப்படி எதுவும் மான் வரவில்லைன்னு சொல்லுவான். இல்லை வந்ததுன்னு இவர் சொல்லுவார். இந்த 2 பேரும் இப்படி பேசுறதுக்கு தர்க்கம்னு பேர். வந்தது மான் இங்கே வந்திருக்கிறதுன்னு அவன் சொல்லுவான், மான் வரவில்லைன்னு அந்த நடிகை அந்த வள்ளியாக நடிக்கக்கூடிய நடிகை பேசுவாங்க. 2 பேரும் பேசிக்கொண்டே இருப்பார்கள். ஒரு கட்டத்தில் இது பல மணி நேரம் நடக்கும் இந்த தர்க்கம். எப்போ? இரவு 2 மணிக்கு இந்த தர்க்கம் தொடங்கினா 3, 4, 5 மணி வரைக்கும் கூட நடக்கும். அதுக்கு பிறகு சமாளிக்க முடியாமல் ஒரு கட்டத்தில், அப்படியானால் வேடுவரே நீர் துரத்தி வந்த மானினுடைய அங்க அடையாளங்களை சொல்லும் அப்படின்னு சொல்லுவான். இப்போ அவன் ஒரு பாட்டு பாடுவான். அருமை பெரியோர்களே, அது மிகவும் புகழ்பெற்ற பாட்டு. அப்படியே உச்ச ஸ்தாயியில் அந்த நாடக நடிகர்கள் பாடுவாங்க. அந்த 3-3:30 மணி அதிகாலை நேரத்தில் அடிவயிற்றிலிருந்து அந்த குரலை எழுப்புவாங்க. காயாத கனகத்தே நின்றுலாவும், காயாத கனகத்தே நின்றுலாவும் நற்காரிகையே, இது இந்த விருத்தத்தினுடைய ஒரு அடி. 4 அடிகள் அது இருக்கும். இடையில சுர தாள குறிப்புகளோடு அந்த இது பாடல் அமையும். இந்த பாடல் என்ன தெரியுமா? காயாத கானகத்தை நின்றுலாவும் நற்காரிகையே, நான் ஒரு மானை துரத்தி வந்தேன், அந்த மான் மேயாத மான். என்ன மேயாது? புல் மேயாது. வேற என்ன சாப்பிடும்? தேனும் திணைமாவும் தின்பதல்லால் புல் ஒருபோதும் மேயாத மான். உடம்புல புள்ளி இருக்காது. அப்புறம் சந்தனமும் புணுகும் அதை பூசிக்கொள்ளக்கூடிய மான். எந்த மான் சந்தனத்தை அரைச்சி பூசிக்கும்? இதெல்லாம் சொல்லும்போது வள்ளிக்கு தெரியும், இவன் மான் மான் மான்னு சொல்றது மான் இல்லை, இந்த மங்கையை தான் அவளுக்கு புரியும். அப்போ ஒரு மாதிரி சுதாரிக்கிற நேரத்தில் இவன் ஒரு வரி பாடுவான். என்னன்னா, சாயாத கொம்பு 2 இருந்தாலும் அது தலை நிமிர்ந்து பாயாத மான் அப்படின்னு. அப்போ இந்த நடிகன் 2 பொருள்ல அதை பாடுவான். அந்த பெண்ணினுடைய தனங்களை சொல்லுவதாக அவன் பாடுவான். பாடுகிற போது கொஞ்சம் அதை நீட்டி சைகை செய்வது உண்டு. அப்போ பல நடிகைகள் அந்த இடத்துல நாடகத்திற்கு சண்டை போடுவாங்க. எதுக்கு இப்போ நீ அனாவசியமாக கை நீட்டுற அப்படிம்பாங்க. அப்போ சில நடிகைகள் என்ன தெரியுமா செய்வாங்க? மான் வந்ததுன்னு ஒப்புக்கிட்டு, அப்படியானால் வேடுவரே நீர் துரத்தி வந்த மானினுடைய அங்க அடையாளங்களை சொல்லும்னு கேட்டாத்தானே அந்த பாட்டை பாடுவ. மான் வரவில்லைன்னு சாதிச்சிருவா. எப்போ?
அதிகாலை 3:30 மணிக்கு கேட்க வேண்டிய அந்த கேள்வியை மறுத்துருவா. 4:30 ஆகும், 5:30 ஆகும், 6:30 ஆகும், சூரியன் உதிச்சிரும். மக்கள் எல்லாம் இரவெல்லாம் விழிச்சு கொடுவாய் ஓடி போன கண்ணோட அப்படியே வாயோட எழுந்து நிற்பாங்க. இவங்க இப்படி முடிச்சு முருகனும் வள்ளியும் மாலை மாற்றிக்கொண்டு மங்களகரமாக நாடகம் முடிஞ்சாதான் ஊர்ல மழை பெய்யுங்கிறது நம்பிக்கை. ஆனா இன்னும் காயாத கனகத்தை பாடின பாடலையே, அடையாளம் கேட்கலையே. அடையாளம் என்னன்னு கேட்டால் தானே பாட முடியும். கேட்கவே மாட்டார்கள் சில நடிகைகள். நீ நீ உன்னால் முடிஞ்சா என்ன அடையாளம் கேட்க வை அப்படிம்பாங்க. நாடகம் அப்படி நின்று போயிடும். இது எப்படின்னா, பாடல் வசனம் ஆட்டம் பாட்டம் என்று தொடர்ந்து கொண்டே இருக்கும், நாடகம் போயிட்டே இருக்கும். ஆனால் நாடகம் அந்த கட்டத்தை விட்டு நகராது. என்ன தெரியுமா செய்வாங்க? 6:30 மணிக்கு அந்த உங்களை மாதிரி முன்னால் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிற வயசான பெருசுங்க, ஏம்மா அவனால தான் உன்னை அடையாளம் கேட்க வைக்க முடியலையே, அடையாளத்தை கேட்டு விடுமா பாவம் அப்படின்னு சொன்ன பிறகு சில நடிகைகள் அப்படி தெனாவட்டா நின்றுக்கிட்டு இப்போ அந்த வேடுவனை பார்த்து, அப்படியானால் வேடுவரே, நான் அடையாளம் கேட்க மாட்டேன், ஊர் பெரியவர்கள் சொல்லுகிற காரணத்தினால், நாடகத்தை முடிக்க வேண்டும் என்கிற காரணத்தினால் மானினுடைய அங்க அடையாளங்களை சொல்லி தொலையும்பா. இப்போ இந்த காயாத கனகத்தைங்கிறது பாட்டு இருக்குல்ல, அது ரொம்ப சிருங்கார நயம் பொருந்திய பாட்டு, காதல் ரசம் சொட்ட சொட்ட பாடணும். இப்போ 6:30 மணிக்கு பரிதாபமாக பாடுவான் அந்த கலைஞன். பாடி முடிச்ச உடனே கையில் மாலையை கொடுப்பாங்க, மாற்றிக்கிட்டு போயிடுவாங்க. திண்டுக்கல் பக்கத்தில் ஒரு நடிகை அடையாளம் கேட்க மாட்டேன், ஊர் பெரியவங்க தலையிட்டு சொல்லுவாங்க, அம்மா அடையாளம் கேளுமா. முடியாதுங்க, அவரை வேணா அந்த பாட்டு பாடிட்டு போக சொல்லுங்க. அவன் பைத்திய மாதிரி பாடிட்டு நாடகத்தை முடிச்சுட்டு போவான். இப்போ இப்படி அந்த நாடகத்தை இடைநிறுத்தக்கூடியவர்கள் கலைஞர்கள். இப்படி ஒரு நடிகை அடையாளம் கேட்க மாட்டேன்னு இருக்கா. ஒரு சின்ன நடிகன் என்ன முடிவு பண்ணான் தெரியுமா? இந்த அம்மா அடையாளம் கேட்காதா? 25 வருஷம் சர்வீஸ் அந்த அம்மாவுக்கு, 25 வருஷமா மேடையில் வள்ளியா நடிக்குது, அடையாளம் கேட்காது. அப்படியா? அவன் நாடகத்துக்கு வந்து 2 வருஷம் தான் ஆகுது, அந்த அம்மாவோட எனக்கு ஒரு நாடகம் போடுங்கிறான். அருமை பெரியோர்களே, ஒத்திகையே இல்லாமல் இந்த நாடகத்தை நடிப்பாங்கங்கிறதான் சிறப்பு. ரிகர்சலே தேவை இருக்காது. எப்போ தெரியுமா? இந்த நாடகத்தில் கதாநாயகனாக நடிக்கிற நடிகரும் கதாநாயகியை நடிக்கிற நடிகரும் இந்த 2 பேரும் இரவு 10 மணிக்கு நாடகம்னா 9 மணிக்கு கூட சந்திச்சுப்பாங்க. 9 மணிக்கு தான் சந்திச்சுப்பாங்க. நீங்கள் தான் இன்னைக்கு ராஜபாட்டா? ஆமாங்க, நான் தாங்க இன்னைக்கு ஸ்ரீ பாட். ஏன்னா இந்த நாடகம் அவர்களுக்கு தெரியும், வசனம் தெரியும், இந்த நாடகத்தை எப்படி கொண்டு போய் முடிக்க வேண்டும் தெரியும், அதன்படி அவங்களுடைய மனோரதத்துக்கு நாடகம் போயிட்டே இருக்கும். எனவே ஒத்திகைலாம் கிடையாது. இப்போ அந்த அம்மாவோட நாடகம் போட சொல்லி கேட்குறாங்க ஒருத்தவன், நாடகம் போடுறாங்க, 9 மணிக்கு சந்திக்கிறாங்க. அந்த அம்மா கேட்குறாங்க, இன்னைக்கு நீங்கள் தான் ராஜபாட்டா தம்பி? ஏன்னா அவன் 2 வருஷம், இந்த தம்பின்னு கூப்பிட்ற பையன்தான் இரவு முழுக்க அவளோட காதல் புரிந்து நடிக்கணும். ஆமாக்கா அப்படிங்கிறான். சரி, ரொம்ப சந்தோஷம்ப்பா. எந்த ஊர்? புதுக்கோட்டை பக்கம்க்கா. ரொம்ப சந்தோஷம்ப்பா. இந்த பக்கம்லாம் நல்ல பாட்டு ரசிப்பாங்க தம்பி, அதனால் கூச்சப்படாமல் பாடு. சரிங்கக்கா, ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு அம்மா சொல்லுது. சரிங்கக்கா. ஒப்பனையிட்டான். கழுகாசல காட்சி முடிந்தது. வேடுவனாக ஒப்பனையிட்டான். இப்போது வள்ளி இந்த அரங்கத்தினுடைய ஒரு பகுதியில் நிற்கிறாள். அப்படி மானை தேடி குதித்து வந்து அரங்கத்திலே குதித்து ஒரு பாடலை பாடுகிறான். ஹார்மோனியம் பின்பாட்டுக்காரர்கள்லாம் பக்கவாட்டில் உட்காந்துருப்பாங்க. அவங்க அந்த பாடலை வாங்கி பாடுறாங்க. பாடி ஒரு வரி தான் பாடுனா பாட்டை அப்படியே நிறுத்திட்டு கழுத்தை தடவி பார்க்குறான். கழுத்தை தடவி பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு இங்கே வந்தான்ல, அந்த ஓரத்துலேருந்து குதிச்சு வந்தானே அங்கே போய் பார்க்குறான். திருப்பி வர்றான், மண் மேடையை கிளறி பார்க்குறான். சில நடிகர்கள் வறுமையில் இருந்தாலும் பகட்டுக்காக விலை உயர்ந்த தங்கச்சங்கிலி போட்டிருப்பாங்க. அதுதான் மரியாதையை தரும் அப்படிங்கிறதுனால. அப்படி ஏதோ தங்கச்சங்கிலி போட்டு வந்திருக்கிறான் அவன். குதித்து வந்து மேடையில் பாடுனான் பாருங்க. அப்போ எப்படியோ தவறி அந்த சங்கிலி விழுந்திருக்கிறது போல இருக்கிறது. அதை தேடிக்கொண்டிருக்கிறான். இந்த நடிகை, சீனியர் நடிகை நின்று பார்த்துட்டே இருந்தாங்க. அப்போ கேட்டாங்க, கொஞ்சம் ஒலி வாங்கி விட்டு விலகி, என்ன செயினா அப்படின்னாங்க. அவன் போச்சுன்னு தேடுறான். ஹார்மோனியக்காரர் எட்டி பார்க்குறாரு. என்ன தொலைச்சான்னு தெரியல, ஆனால் தேடிக்கிட்டே இருக்கான். இந்தம்மா என்னப்பா என்னன்னு கேட்குறாங்க. அவன் சொல்லலை, பார்த்துக்கிட்டே இருக்கான். இன்னும் கொஞ்சம் அந்த அம்மா கோவம் வந்துருச்சு. கேட்டுக்கிட்டே இருக்கேன், என்னன்னு சொன்னால் எல்லாம் தேடலாம்ல. இப்போ கொஞ்சம் உறக்க கேட்டாங்க, இந்தாப்பா தொலைஞ்சது என்ன பொருள் அப்படின்னு சொன்னா எல்லாரும் சேர்ந்து தேடலாம்ல அப்படின்னு சொன்னாங்க. அவன் நிமிந்து பாடுனா, காயாத கனகத்தே நின்றுலாவும்
அந்த அம்மா அப்படியே அசந்து போய் நின்றுட்டாங்க. எப்போ பாடணும்? அதிகாலை 3:30 மணிக்கு பாட வேண்டிய பாட்டை 2 மணிக்கு பாடிட்டான். யாரிடமும் அடையாளம் கேட்கவே மாட்டேன்னு அடமுடிச்ச அம்மாவிட்ட அடையாளம் கேட்க வச்சுட்டாங்கல்ல. நீ தொலைச்ச பொருள் என்ன, அந்த பொருள் எப்படி இருக்குன்னு சொன்னா எல்லாரும் சேர்ந்து தேடலாம்ல, அப்படிங்கிறதான அடையாளம் சொல்ல வச்சுட்டானே. அப்படியே பேயறைஞ்ச மாதிரி நிக்குது அந்த அம்மா. அருமை பெரியோர்களே, அந்த 2 மணி நள்ளிரவுல கரகோஷம் விண்ண பிளக்குது, விசில் ஒளி விண்ண பிளக்குது. என்ன அடையாளம் கேட்க மாட்டேன்னு சொன்ன ஒரு பெண்ணை மண்டியிட வச்சுட்டானே ஒருத்தவங்க. சின்ன பையன், 25 வருஷம் சர்வீஸ் எங்க இருக்கு, 2 வருஷம் நேத்து பெஞ்ச முந்தா நாள் பெஞ்ச மழையில் நேத்து முளைச்ச காளான் கேட்க வச்சுட்டானே. பேயறைந்தது போல் நின்றாள் அந்த நடிகை. அடுத்த ஒரு வசனம் பேசவில்லை. உள்ளே போனால் அரிதாரத்தை களைத்தாள். தன்னுடைய கைப்பெட்டியை எடுத்துக்கொண்டு உதவிக்கு வந்த அம்மாவையும் அழைத்துக்கொண்டு இருளிலே நடக்க தொடங்கினாள். பிறகு அவள் வாழ்நாளில் ஒருபோதும் முகத்தில் அரிதாரம் பூசவில்லை. இப்படியான நாடகத்தில் தன்னுடைய திறமையை காட்டக்கூடிய, நீங்க வள்ளி திருமணம்ங்கிறது வருஷத்துல 10 தடவை பார்ப்பாங்க கிராமத்தில். என்ன திருவிழானாலும் இன்னைக்கும் வள்ளி திருமணம் ஒரு ஊர்ல 10 தடவை நடக்கும். ஆனா ஒரு முறை பார்த்த மாதிரி இன்னொரு முறை வள்ளி திருமண நாடகம் இருக்காது. ஒவ்வொரு முறையும் புதிதாக காட்டக்கூடிய திறன் அந்த நாடக கலைஞருடைய திறன். அப்போ நாடகத்தில் கலைஞர்கள் அவர்கள் இஷ்டத்துக்கு நடிக்கிறார்கள். அவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய சண்டையெல்லாம் போட்டுக்கிறாங்க மேடையிலங்கிறதுக்காக. தவத்திரு சங்கரதாஸ் சுவாமிகள் சிறுவர்களை வைத்து ஒரு பாலர் சபா அமைத்து நாடகங்களை சொல்லிக் கொடுக்க தொடங்கினார். அவர்தான் உலக வரலாற்றிலேயே சிறுவர்களை வைத்து நாடகம் போடுற ஒரு முறையை உருவாக்கியவர் தவத்திரு சங்கரதாஸ் சுவாமிகள். அருமை பெரியோர்களே, இந்த பக்கம் பார்த்தா சென்னை நகரத்தை அடிப்படையாக வைத்து பம்மல் சம்பந்தனார் ஐரோப்பிய நாடகங்களை அடிப்படையாக கொண்டு கற்றவர்கள் பார்க்கக்கூடிய நாடகங்களை நடத்தினார். இந்த நாடகம் விடிய விடிய நடக்கும். இந்த நாடகம் 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் நடக்கும். இப்படி தமிழ்நாட்டில் ஒரே காலத்தில் 2 பெரும் ஆளுமைகள் நாடகத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள். இந்த தவத்திரு சங்கரதாஸ் சுவாமியினுடைய நாடகம் இருக்கிறதே, அதை இசை நாடகம் என்று சொல்லுகிறோம். ஒரு நாடக பாத்திரம் மேடைக்கு வரும்போது பாடிக்கொண்டே வரும், வசனத்தை பேசும், திருப்பி பாட்டு பாடும். அந்த நாடகத்தில் ஏறத்தாழ 500-600 பாட்டு இருக்கும். பாட்டு பாட்டு பாட்டு, எதுக்கெடுத்தாலும் பாட்டு. அதைத்தான் நம்ம இசை நாடகம்னு சொல்கிறோம். ஏன்னா தமிழ் சமூகம் அப்படி பாடலை கேட்டு 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 வளர்ந்த சமுதாயம். அது இன்னைக்கு நம்முடைய தமிழ் திரைப்படம் வரைக்கும் தொடருதில்ல. அப்படி பாடல்களை கேட்டுக்கொண்டே இருந்த சமுதாயம், அது இசை நாடகம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த இசை நாடகம் நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. மகாகவி பாரதியார் ஒரு முறை நாடகம் பார்க்க போயிருக்கார். பாவேந்தர் பாரதிதாசனோட போய் உட்காந்து நாடகம் பார்த்துருக்கிறார். நாடகத்தில் என்ன தெரியுமா காட்சி? ஒருத்தவன் வாழ்க்கையை வெறுத்து விஷம் குடிக்கிற மாதிரி காட்சி. வாழ்க்கையில் நொந்து போன ஒருத்தவன் விஷ பாட்டில் திறந்து விஷத்தை குடிக்கிறான். கட 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 கடன்னு குடிச்சிட்டு ஒரு பாட்டு பாடுறான். அடுத்து பாட்டில் கீழே வச்சுட்டு ஐயோ தலை சுற்றுகிறதேன்னு ஒரு பாட்டு பாடுறான். நான் என்ன செய்வேன்னு ஒரு பாட்டு. பொறுத்து பொறுத்து பார்த்தார் பாரதியார். அவர் திருநெல்வேலிக்காரில் அவங்க ஊர் பாஷையில் அப்படி எழுந்து பேசினாராம். எலே வசங்கட்ட மூதி, விஷம் குடிச்சா செத்து தொலையில், அதை விட்டுவிட்டு பாட்டு என்ன வேண்டி கிடக்கு பாட்டுன்னு கேட்டாராம். இப்படி அவருடைய வரலாற்றில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா பாட்டு பாட்டு எல்லாத்துக்கும். விஷத்தை குடிச்சுனா செத்துடுவான்ல. இதில் வேடிக்கை என்ன தெரியுமா? எம்ஆர் ராதா தான் சொல்லுவார், நாங்கள் மேடையில் செத்து விடுவோம், பார்வையாளர்கள் ஒன்ஸ் மோர் என்று கேட்பார்கள், செத்தவன் எழுந்து திரும்பி பாடிட்டு திரும்பி சாவணும் அப்படிம்பார். ஒரு கலகக்கார கலைஞன் எதுக்கு ஒன்ஸ் மோர் கேட்குற, செத்து போயிட்டான்ல அவன், திருப்பி எந்திரிச்சு பாடணும். அப்படி இருந்தது கலைஞருடைய நிலை அப்படின்னு சொல்றார். அப்படி இந்த இசை நாடகத்தில் சங்கரதாஸ் சுவாமிகள் 1922 மரணம் அடைகிறார். அவருக்கு பிந்தைய அவருடைய மாணவர்கள் இசை நாடக பரப்பை விஸ்தரித்து கொண்டே போகிறார்கள். அருமை பெரியோர்களே, இந்திய வரைபடத்தில் இந்திய சுதந்திர போராட்டம் உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் கிராமம் தோறும் சுதந்திர போராட்ட அனலை கொண்டு போய் சேர்த்தவர்கள் எளிய நாடக கலைஞர்கள். மறந்துடாதீங்க. புராணங்களை இதிகாசங்களை பாடி ஆடி நடித்த அந்த கலைஞர்கள் தான் காந்தின்னு ஒரு பேரை கொண்டு போய் கிராமத்தில் சேர்க்கிறாங்க. படிக்க தெரியாது, எழுத படிக்க தெரியாது, கூத்து பார்க்க வந்தவங்க மத்தியில் காந்தியை கொண்டு போய் சேர்க்கிறாங்க. சுதந்திர போராட்டத்தை போய் சேர்க்கிறாங்க. வெள்ளைக்காரன் எப்படியெல்லாம் நம்மை சுரண்டுகிறான்னு பாடுறாங்க. விஸ்வநாத தாஸ் என்கிற ஒரு கலைஞர்
வள்ளி திருமணம் நாடகத்தில் முருகனாக நடிக்கக்கூடியவர். அவர் மேடைக்கு வருகிறார், வந்தா ஒரு பாட்டு பாடுவார். அதுக்கு கொக்கு பாட்டுன்னு பேர். கொக்கை பற்றி ஒரு பாட்டு பாடுவார். கொக்கு பறக்குதடி பாப்பாதை கோபத்தோடு விரட்டிடடி பாப்பா, கொக்கு பறக்குதடி பாப்பாதை கோபத்தோடு விரட்டிடடி பாப்பா, கொக்கென்றால் கொக்கு நம்மை கொள்ளையிட வந்த கொக்கு, கொக்கென்றால் கொக்கு நம்மை கொள்ளையிட வந்த கொக்கு என்று அந்த பாட்டை தொடங்கி அந்த பாட்டில் வரும், தேம்ஸ் நதிக்கரையின் கொக்கு, அங்கு தின்ன வழியில்லாத கொக்கு, மது மாமிச வெறி பிடித்த கொக்கு, அதன் மமதை அழிய வேண்டும் பாப்பான்னு பாடுவார். இந்த வரிகளை பாடின உடனே கரகோஷம் எழும். மகாத்மா காந்திக்கு ஜே, வெள்ளையனே வெளியேறுன்னு சாதாரண கிராமத்து ஜனங்கள் கத்துவாங்க. என்னது? கொக்குங்கிறது வெள்ளைக்காரனை குறிக்குது. இது எந்த தேசத்து கொக்கு? தேம்ஸ் நதிக்கரையின் கொக்கு. தேம்ஸ் நதி எங்க இருக்கு? ஐரோப்பாவில், யுனைடெட் கிங்டம்ல, லண்டன்ல இருக்கு. தேம்ஸ் நதிக்கரையின் கொக்கு, அங்கு தின்ன வழி இல்லாத கொக்கு, அங்க தின்றதுக்கு வழி இல்லாம நம்ம இந்தியாவில் வந்து பொறுக்கி தின்றதுக்கு வந்திருக்கு இந்த வெள்ளைக்கார கொக்கு. தேம்ஸ் நதிக்கரையின் கொக்கு, அங்கு தின்ன வழி இல்லாத கொக்கு, மது மாமிச வெறி பிடித்த கொக்கு, அதன் மமதை அழிய வேண்டும்னு பாடுனா இவங்க மகாத்மா காந்திக்கு ஜே அப்படின்னு முழக்கமிடுவாங்க. அருமை பெரியவர்களே, விஸ்வநாத தாஸ் என்கிற அந்த மகத்தான கலைஞன், நீங்க நல்ல நினைவில் வச்சுக்கோங்க, எளிய நாவிதர் குலத்தில் பிறந்தவர் விஸ்வநாத தாஸ். வள்ளி திருமணம் நாடகத்தில் கழுகாசல முருகனாக அவர் மேடைக்கு வந்தா, மேடைக்கு வந்து ஒரு புராண பாடலை தொடங்குகிறார்னா மக்கள் தெரியுமா கேட்பாங்க? கொக்கு பாட்டு பாடுங்கன்னு கேட்பாங்க. மக்களுடைய வேண்டுகோளுக்காக கொக்கு பாடலை பாடுவார். இது என்னாச்சு? வெள்ளைக்காரர்களுக்கு இது பெரிய நெருக்கடியை தருது. சாதாரண ஜனங்க வெள்ளையனை வெளியேறன்னு கத்துறானே, அப்போ கொக்கு பாட்டு, கொக்கு பறக்குதடி பாட்டு பாடலை பாடக்கூடாது, தடை போட்டான். தடை. பாடினால் கைது, சிறை. மேடைக்கு வந்தா மக்கள் பாடுங்கம்பாங்க. ஒரு நாடக கலைஞனுடைய வேலை மக்கள் விரும்புகிறவற்றை செய்யணும். மக்கள் கேட்கிறார்கள், அவன் பாடுவான். நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், தன்னுடைய 39 வயதில் 32 முறை இந்த பாடலை பாடியதற்காக சிறைக்கு போனார் விஸ்வநாத தாஸ். 32 தடவை. ஏறுனா மேடை, இறங்குனா ஜெயில். மேடையில் பாடிக்கிட்டு இருக்கும் போதே வந்து கைது பண்ணிடுவாங்க. அவ்வளோதான். அடுத்து 2 மாசமா 3 மாசமா சொல்ல முடியாது, 3 மாதம் சிறையில் இருந்து விடுதலையாகி வந்து முதல் நாடகம், முதல் பாட்டு கொக்கு பறக்குதடி பாப்பா பாட்டு, கைது, அடுத்த 3 மாசம் சிறை. அருமை பெரியவர்களை, நாம் இன்றைக்கு அனுபவிக்கக்கூடிய இந்த குறைந்தபட்ச சுதந்திரம் அந்த எளிய கலைஞர்களுடைய தியாகம் இல்லாமல் இல்லை என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மேடையில் வந்து கொக்கு பறக்குதடி பாப்பா பாட்டு ஆரம்பிச்சா பாய்ந்து மேடைக்கு வருவார்கள். வெள்ளைக்கார போலீஸ் வரும். தடை, பாடக்கூடாது. சரி, யார் பேருக்கு வாரண்ட் வச்சிருக்கீங்க? விஸ்வநாத தாஸ் பேருக்கு. இப்போது நான் விஸ்வநாத தாஸ் இல்லை, நான் முருகப்பெருமான். கேட்டு பாருங்க, முருகா. நான் மேடைக்கு வந்தோன்னே முருகான்னு எல்லாரும் கன்னத்தில் போட்டுக்குவாங்க. முருகப்பெருமான். முருகப்பெருமானையா கைது செய்ய போகிறீர்கள்னு கேட்பார். கத்துவாங்க, ஏய் இறங்கு இறங்கு இறங்குன்னு கத்துவாங்க. வெள்ளைக்காரன் என்ன பண்ண தெரியாது, இறங்கி நிற்பான். இப்போ அவர் சொல்லுவார், நீங்கள் விஸ்வநாத தாஸை கைது செய்ய வேண்டும் என்றால் காலையில் 6 மணிக்கு வாங்க, அப்போ தான் ஒப்பனையை கலைத்து விட்டு நீங்கள் விஸ்வநாத தாஸை கைது செய்யலாம். விடிய விடிய இந்த விஸ்வநாத தாஸ் என்னெல்லாம் வெளுத்து வாங்குறாரோ அதெல்லாம் கேட்டுக்கிட்டு உட்காந்துருப்பான் ஓரத்தில். விடிஞ்ச பிறகு போய் கைது செய்ய போனால் இப்போது கேட்பார், எதுக்காக கைது செய்கிறீர்கள்? தடை செய்யப்பட்ட பாடலை பாடியதற்காக. யார் பாடினார்? நாடகத்திலே முருகப்பெருமான் பாடினார். அதுக்கு என்ன ஏன் கைது செய்கிறீங்கன்னு கேட்பார். ஆனால் காவல்துறை கைது செய்து கொண்டு போகும். அப்படி 32 முறை கைது செய்யப்பட்டு இந்த சுதந்திரத்திற்கு பங்களிப்பை செய்த நாடக கலைஞன் விஸ்வநாத தாஸ். கடைசியில் அவருடைய நாடகம் நிச்சயம் இல்லாததால் வறுமையுற்று அவருடைய வீடு ஏலத்துக்கு வந்தது. ஏலத்திலே இருந்து வீட்டை மீட்கலாம் என்று கருதி சென்னை சால்ட் குவார்ட்டர்ஸில் ஒரு நாடக அரங்கத்தில் 1 வாரம் நாடகம் புக்காயிருக்கு. இந்த 1 வாரம் நாடகத்தை நடித்தால் ஏலத்துக்கு போகிற மதுரையிலே திருமங்கலத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய வீட்டை மீட்டுவிடலாம் என்று வருகிறார். முதல் நாடகம், முதல் காட்சி, கழுகாசல காட்சியில் மயில் வாகனத்தின் மீது அமர்ந்தபடி
மாயா இந்த உலகத்தின் மீது என்ற பாடலை பாடியபடி தோன்றுகிறார் விஸ்வநாததாஸ். தலை தொங்கி விடுகிறது. அப்படியே முகத்தில் அரிதாரம் பூசியபடி அந்த முருகப்பெருமானுடைய கோலத்திலே மயில் வாகனத்தின் மீது நடித்து கொண்டிருக்கும் போதே இறந்த ஒரு மகத்தான கலைஞன் விஸ்வநாததாஸ். நிறைய பேர் நான் நடிச்சிட்டு இருக்கும்போதே உயிர் போகணும்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே நடித்து கொண்டிருக்கும் போதே அவருடைய விஸ்வநாததாஸுடைய உயிர் போனது. அப்படியெல்லாம் தியாகம் செய்தவர்கள். கமலவேணின்னு ஒரு அம்மா ஹார்மோனிய கலைஞர், தடை செய்யப்பட்ட பாடல்களை பாடுவாங்க. பல முறை கைதானாங்க. எப்படி தெரியுமா? கைக்குழந்தையோடு சிறைக்கு போனாங்க. ஹார்மோனிய கலைஞர், ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பாடியவர், விடுதலைக்கு ஆதரவாக பாடியவர், எளிய மக்களை கிளர்ச்சியடைய வைத்து முழக்கமிடச் செய்தவர் கமலவேணி அம்மாள். அவருடைய தியாகம் இல்லாமல் நாம் இன்றைக்கு அனுபவிக்கக்கூடிய சுதந்திரம் இல்லை. அருமை பெரியவர்களே, இந்த நாடக சுதந்திர போராட்ட வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான ஒரு கலைஞன் இருக்கிறான். அவர் ஹார்மோனிய கலைஞர். நீங்கள் நான் சொன்னல நாடக மேடையில் பாடி நடிக்கிறாங்கன்னா, அப்படி பாடக்கூடிய ஒவ்வொரு வரியும் பின்னால் வாங்கி பாடுறவங்களுக்கு ஹார்மோனியம் பின்பாட்டுன்னு பேர். ஏன்னா இந்த பாடல்களை ஒருவன் அந்த 4 வரியும் தொடர்ந்து கூட பாட முடியாது. ஏன்? அது உச்சஸ்தாயில் இருக்கும். அப்போ ஒரு வரி பாடின உடனே அடுத்து அந்த ஹார்மோனிய கலைஞன் அந்த வரியை திரும்பி வாங்கி பாடணும், பின்பாட்டு பாடணும். அப்போ இவர் ஒரு பாட்டு பாடுறார். அர்ச்சந்திர மயான காண்டத்தில் ஒரு பாட்டு. என்ன பாட்டுன்னா, துயதோர் முனிவருக்கு தொல்புவி அரசு தந்தேன், பொய்யது உரைக்க அஞ்சி புவிதனில் அடிமையானேன் நான். இதை பாடின உடனே ஹார்மோனிய கலைஞர் பாடுவான், துயதோர் முனிவருக்கு தொல்புவி அரசு தந்தேன், பொய்யது உரைக்க அஞ்சி புவிதனில் அடிமையானேன் நான். இவன் பாடி முடிப்பான். அடுத்த அடிய நடிகன் பாடுவான். இப்படி மிகச்சிறந்த கலைஞர்களுக்கு ஹார்மோனியம் வாசித்தவர் அன்றைக்கு ஹார்மோனிய சக்கரவர்த்தி என்று புகழப்பட்ட திருச்சியைச் சேர்ந்த ஜனாப் TM காதர் பாஷா என்கிற ஒரு கலைஞன். காதர் பாஷா விடுதலைக்கு ஆதரவான பாடல்களை பாடுவார், தடை செய்யப்பட்ட பாடல்களை பாடுவார். விஸ்வநாததாஸை போலவே பல முறை சிறைக்கு போனவர் அவர். மேடையை விட்டு இறங்கினா அரெஸ்ட் தான், ஆனாலும் அசராமல் பாடுறார். இப்போ இவரை பாட விடாமல் செய்யணும், என்ன பண்றது? தடை செஞ்சாலும் மீறி பாடுறாங்களே. ஒரு கலைஞனை தடை செய்ய முடியாது. வெள்ளரி பழம் வெடிக்கும் பருவம் வந்துவிட்டால் அதை கட்டி போட்டாலும் நிற்காது என்பார்கள். விடிந்து விட்டால் சேவல் கூவியே தீரும். நீங்கள் எவ்வளவுதான் கூடையை போட்டு கவிழ்த்து போட்டாலும் சேவல் கூவி தீரும். அப்படித்தான் இந்த சுதந்திர போராட்டத்தில் TM காதர் பாஷா பாடி தீருவான். என்ன ஒன்றும் பண்ண முடியாது, தடை செய்யலாம், ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ என்ன செய்யறது? ஆங்கிலேய அதிகாரிகள் ஒரு சூழ்ச்சி செய்தார்கள். திருச்சியில் நடந்த ஒரு கொலையில் காதர் பாஷா என்கிற ஹார்மோனிய சக்கரவர்த்தியை சம்பந்தப்படுத்தி சிறைக்கு அனுப்பினார்கள். அருமை பெரியவர்களே, செய்யாத கொலை குற்றத்திற்காக தூக்கு தண்டனை பெற்றான் ஹார்மோனிய சக்கரவர்த்தி காதர் பாஷா. அவன் கொலை செய்யலை, ஆனால் இன்னைக்கு தான் நமக்கு தெரியுமே எப்படிலாம் ஜோடிப்பாங்கன்னு. ஒரு குறிப்பிட்ட ஆங்கிலேய அதிகாரிகள் கேஸை முடிச்சு அவனை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க, தூக்கு தண்டனை. சிறையில் இருக்கிறார் காதர் பாஷா. தூக்கிலிட வேண்டிய நாளும் வருகிறது. உங்களுக்கு தெரியும், தூக்கிலிடுவதற்கு முன்னால் ஒரு சிறையில் ஒரு நடைமுறை உண்டு. அது தூக்கிலிடப்பட்ட கைதிட்ட கேட்பாங்க, உன்னுடைய கடைசி ஆசை என்ன அப்படின்னு கேட்பாங்க. கடைசி ஆசை என்னன்னு சொன்னால் அதை நிறைவேற்றி வைப்பார்கள். இது ஒரு நியதி. உங்களுக்கு இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் மாவீரன் பகத்சிங் ஒரு புத்தகத்தை படித்து கொண்டிருந்தான். மார்ச் 24 தான் தூக்கு, ஆனால் 23 வந்து சிறை அதிகாரிகள் சொல்கிறாங்க, இன்னைக்கு ஒரு நாள் முன்னால் உன்னை தூக்கில் போட சொல்லியிருக்கிறாங்க. பகத்சிங் கேட்குறார், நாளைக்கு தானே தூக்கு? இல்லை, இன்னைக்கே போட சொல்லியிருக்கிறாங்க. சரி, எனக்கு ஒரு அரை மணி நேரம் தர முடியுமா? நான் ஒரு புரட்சியாளனோடு உரையாடி கொண்டிருக்கிறேன். என்னவா? அவன் ஒரு புத்தகம் படிச்சுட்டு இருக்கான்.
மாமேதை லெனின் எழுதிய அரசும் புரட்சியும்னு ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தில் இன்னும் ஒரு 20 பக்கங்கள் இருக்கிறது. அரை மணி நேரத்தில் நான் படித்து முடித்து விடுவேன், பிறகு தூக்குக்கு வருகிறேன். அந்த கருணை மிக்க அந்த சிறை அதிகாரி அனுமதிக்கிறார். அரை மணி நேரத்தில் அந்த புத்தகத்தை முடித்துவிட்டு நிமிர்ந்த நடையோடு போகிறான். லால் சலாம், லால் சலாம் காம்ரேட் என்று சிறையிலே இருப்பவர்கள் நாம் முழக்கமிட, அந்த இந்த தேசத்திற்காக தன்னுடைய உயிரை தந்தான் மாவீரன் பகத்சிங் என்று நாம் வரலாற்றிலே படிக்கிறோம். அவனுடைய கடைசி ஆசை, அதை நிறைவேற்றி, குறைந்தபட்ச ஆசையை நிறைவேற்றி வைத்தார்கள். இப்போ காதர் பாஷாட்ட கேட்டாங்க, உன்னுடைய கடைசி ஆசை என்ன? ஒரு வேடிக்கையான ஒரு கதை உண்டு. ஒரு சர்வதேச நீதிமன்றத்தில் 3 பேருக்கு தூக்கு தண்டனை விதிச்சாங்க. யாருன்னா ஒரு அமெரிக்காக்காரன், ஒரு ரஷ்யாக்காரன், ஒரு இந்தியாக்காரன். அமெரிக்காக்காரன்ட்ட உனக்கு தூக்கு தண்டனை அப்படின்னாங்க. அவன் சொன்னான், கணம் நீதிபதி அவர்களே, உன்னுடைய கடைசி ஆசை என்ன அப்படின்னு கேட்டபோது அவன் சொன்னாங்க, நம் நீதிபதி அவர்களே, எனக்கு ஒரு ஆசை, எங்களுடைய அமெரிக்காவில் ரொம்ப புகழ்பெற்ற பானமாகிய பியர் குடிக்க வேண்டும். நீதிபதி சொன்னார், யாரங்கே கொண்டு வந்து பியர் கொடுங்க. கொடுத்தாங்க, குடித்தான். என்னப்பா இப்போ தூக்குக்கு போறியா? இன்னொரு ஆசை இருக்கு, சொல்லு என்ன? அமெரிக்காவினுடைய விடுதலை கவிஞன் வால்ட் விட்மன் இருக்கிறானே, அந்த வால்ட் விட்மனை புதைத்த ஒரு கல்லறை இருக்கிறது, அந்த கல்லறைக்கு பக்கத்தில் என்ன தூக்கில் போட்ட பிறகு என்ன புதைக்கணும்னு கேட்டான். நிறைவேற்றுங்கள்னு அனுப்பிச்சு விட்டார். அடுத்து ரஷ்யாக்காரன் வந்து நின்னா, உனக்கு என்னப்பா கடைசி ஆசை? எங்களுடைய நாட்டில் புகழ்பெற்ற சாராயமாகிய ஓட்கா என்கிற மது அருந்த வேண்டும். யாரங்கே கொண்டு வந்து கொடுங்கள்னு சொன்னாங்க. கொடுத்தாங்க, குடித்தான். குடித்த பிறகு கேட்டார், தூக்குக்கு போறியா? எனக்கு இன்னொரு ஆசை இருக்கு. என்ன? ரஷ்ய புரட்சியை நடத்தினாரே மாமேதை லெனின், அவருடைய உடலை வைத்திருக்கிறார்கள், அந்த சமாதிக்கு பக்கத்தில் என்ன புதைக்கணும் சாமின்னு கேட்டான். நிறைவேற்றுங்கள்னு அனுப்பிச்சு விட்டார். அடுத்து இந்தியாக்காரன் வந்து நின்னா, நம்ம தமிழ்நாட்டுக்காரன், உன்னுடைய கடைசி ஆசை என்னப்பான்னு கேட்டார். கணம் நீதிபதி அவர்களே, அவர்களைப் போல குடிக்கிறதுலாம் நான் கேட்க மாட்டேன், எனக்கு நல்ல சேலத்து மல்கோவா மாம்பழம் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது சாமின்னா. யாரங்கே கொண்டு வாருங்கள்னாரு. சிப்பந்தி வந்து சொன்னான், அந்த மாம்பழ சீசன் முடிஞ்சு 1 மாதம் ஆகுது, இன்னமே மாம்பழ சீசன் வரணுன்னா 10 மாதம் காத்திருக்கணும். நீதிபதி அவனை பார்த்தாரு, எனக்கு ஒன்றும் அவசரம் இல்லை சாமி, நான் காத்துட்டு இருக்கேன்ட்டான். 10 மாதம் கழித்து கொண்டு வந்து கொடுத்தாங்க. மாம்பழத்தை சாப்பிட்டான். என்னப்பா தூக்குக்கு போறியா? போகிறேன் சாமி. ஆனால் எல்லாருக்கும் 2 ஆசை சொன்னீங்கல்ல, எனக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? கணம் நீதிபதி அவர்களே, என்னை தூக்கிலிட்ட பிறகு உங்களுடைய சமாதிக்கு பக்கத்தில் என்ன புதைக்கணும் சாமின்னா. நீதிபதி மிரண்டு போயிட்டார். என்னப்பா சொல்கிறேன்னா, எனக்கு ஒன்றும் அவசரம் இல்லை, நான் காத்துக்கிட்டு இருக்கேன் சாமின்ட்டான். இப்படி ஒரு வேடிக்கை கதையை சொல்லுவார்கள். அருமை பெரியோர்களே, TM காதர் பாஷாட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. என்ன கேள்வி? உன்னுடைய கடைசி ஆசை என்ன? காதர் பாஷா சொல்லுகிறார், நான் சாவதற்கு முன்னால் ஹார்மோனியம் வாசிக்க விரும்புகிறேன், ஒரு பக்தி பாடல் பாட விரும்புகிறேன். யாரங்கே கொண்டு வாருங்கள்னு சொன்னாங்க. தூக்கு மேடையில் கொண்டு வந்து ஹார்மோனிய கட்டைகளை வைத்தார், ஹார்மோனிய பெட்டியை வைத்தார்கள். அந்த ஹார்மோனிய கருப்பு வெள்ளை கட்டைகள் மீது விரலை படரவிட்டான் ஹார்மோனிய சக்கரவர்த்தி TM காதர் பாஷா. அப்படி வாசிக்க ஆரம்பித்து ஒரு பாடலை பாடினார். பாடல் என்ன பாடல் தெரியுமா? சுருளிமலை மேலே மேவும் சீலா, உன்னை தோத்தரித்தேன் சுப்பிரமணிய வேளா என்று தொடங்குகிற பாட்டு. முருகப்பெருமான் மீது பாடலை பாடுகிறார். அருமை பெரியோர்களே, ராக தாள விந்யாசங்களோடு, கமகங்களோடும் மிருகாக்களோடும் அந்த பாடலை விஸ்தாரமாக பாடுகிறார் காதர் பாஷா. இங்கே யார் யார் அந்த இடத்துல இருந்தால்? அந்த சிறை அதிகாரி வார்டன் ஒரு வெள்ளைக்காரர், அந்த லிவரை இயக்குற ஒருத்தவன் வெள்ளைக்காரன், இறந்த பிறகு தூக்கில இடப்பட்டு இறந்த பிறகு இறந்து விட்டார் என்று நாடியை பார்த்து டெத் சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டிய ஒரு டாக்டர் வெள்ளைக்காரங்களா இருக்காங்க. இவர் பாட ஆரம்பிக்கிறார். சுருளிமலை மேலே மேவும் சீலா, உன்னை தோத்தரித்தேன் சுப்பிரமணிய வேளா என்கிற பாட்டை விஸ்தாரமாக பாடுகிறார். ராக தாள விந்யாசங்களோடு, கமகங்களோடும் மிருகாக்களோடும் அவர் அந்த பாடலை பாடி முடிக்கும் போது 3/4 மணி நேரம் ஆயிருக்கு. அது ஒரு பாட்டு பாடி முடிச்சார். அப்படியே நின்று கேட்டுட்டு இருந்தாங்க வெள்ளைக்காரங்க. பாடி முடித்த பிறகு மணியை பார்த்தால் தூக்கிலே போட வேண்டிய நேரம் கடந்து 20 நிமிடங்கள் ஆயிடுச்சு. சிறையில் ஒரு விதி இருக்கு, ஏதாவது ஒரு காரணத்தால் உரிய நேரத்தில் தூக்கிலே போடவில்லை என்றால் மீண்டும் நீதிபதியின் முன் நிறுத்தி மறு உத்தரவு பெற்ற பிறகுதான் தூக்கிலே போடணும்னு. அங்கே இருந்த சிறை அதிகாரிகள் அந்த வெள்ளைக்காரங்க ரொம்ப நியாயமானவங்க போல இருக்கு. இப்போன்னா காதும் வச்சபடி முன்னால் கொஞ்சம் டைமை போட்டு முடிச்சிருப்போம்.
அவங்க மறுநாள் கொண்டு போய் நீதிமன்றத்துக்கு முன்னால் நிறுத்துறாங்க. நீதிபதி ஒரு வெள்ளைக்காரர். அவர் கேட்டார், நேற்று ஏன் தூக்கில் போடலை இவரை? இவர் ஒரு பாடல் பாடினார், கேட்டுக்கொண்டிருந்தோம், நேரம் போனதே தெரியவில்லை. என்னையா இது, தூக்கில் போடுறதுங்கிறது என்ன? டெய்லி 4 தூக்கா போடுறீங்க, அரிதினும் அரிதான விஷயத்துக்கு தானே தூக்கில் போடுறோம், ஏன் இதை தவற விட்டீர்கள் என்று கேட்டுவிட்டு நீதிபதி கேட்டார், அப்படி என்ன பாடினார்? கூண்டில் கொண்டு வந்து நிறுத்தினாங்க காதர் பாஷாவை. ஹார்மோனிய பெட்டி கொண்டு வந்து வைக்கப்பட்டது. அருமை நண்பர்களே, மீண்டும் ஹார்மோனிய சக்கரவர்த்தி இசைக்க ஆரம்பித்தார். அதே பாட்டு, சுருளிமலை மேலே மேவும் சீலா உன்னை தோத்தரித்தேன் சுப்பிரமணிய வேளாங்கிற பாட்டு. மீண்டும் 3/4 மணி நேரம் அப்படியே பின் ட்ராப் சைலண்ட்டு. குண்டூசி விழுந்தால் கூட கேட்கும், அவ்வளவு அமைதியாக கேட்கிறார்கள். அங்கே ஒரே ஒரு குரல் மட்டும்தான், ஹார்மோனிய சத்தமும் காதர் பாஷாவுடைய குரலும். 3/4 மணி நேரம் அப்படியே கேட்டுக்கொண்டிருந்த போது அந்த வெள்ளைக்கார அதிகாரியினுடைய கண்களிலே இருந்து 2 சொட்டு கண்ணீர் கீழே விழுந்தது. அவன் பேனாவை எடுத்து எழுதினான், இப்படி உருக்கமாக பாடுகிற இவன் ஒருபோதும் கொலை செய்திருக்க வாய்ப்பே இல்லை, இவனை விடுதலை செய்கிறேன் எழுது. இது வாய்மொழியாக நாடக கலைஞர்கள் இன்றைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி. இதற்கான ஆவணங்களை நாங்கள் இன்றும் தேடிக்கொண்டிருக்கிறோம், அது வேறு விஷயம். ஆனால் அருமை பெரியோர்களே, இதில் ஒரு நுட்பத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். பாடியவன் ஒரு இஸ்லாமியன், பாடப்பட்ட பாடல் முருகப்பெருமானின் மீது. அதை கேட்டு கிறங்கி நின்றவர்கள் தமிழே அறியாத கிறிஸ்தவர்களாகிய ஆங்கிலேயர்கள். இசைக்கு, கலைக்கு மொழி இல்லை, தேசமில்லை என்பதை நிரூபிக்கிற ஒரு நிகழ்வு இது. இன்றைக்கு மதங்களுக்கு இடையிலே சண்டை மூட்டிவிட்டு கொண்டிருக்கக்கூடிய கொடூரமான கொலைகாரர்கள் இன்றைக்கு அதிகாரத்தோடு இருக்கக்கூடிய இந்த காலத்தில் நாம் இந்த செய்தியை மீண்டும் மீண்டும் உரக்க பேச வேண்டியிருக்கிறது என்பதை நீங்கள் நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். இப்படி ஒரு மகத்தான கலைஞன், நான் அந்த கலைஞனை பற்றி எழுதியிருக்கிறேன், தூக்கு கயிற்றை அறுத்த தூய இசை என்று. என்னுடைய காயாத கானகத்தை என்கிற நூலிலே இதையெல்லாம் பதிவு செய்திருக்கிறேன். ஏனென்றால் இது பொதுத்தளத்திலே பதிவு செய்யப்படாத செய்திகள் என்பதனால். இப்படி மகத்தான கலைஞர்கள் தமிழ் நெடும்பரப்பில் பல இடங்களில் இருக்கிறாங்க. இன்னும் தோண்ட தோண்ட வந்து கொண்டே இருக்கிறார்கள் கலைஞர்கள், மகத்தான கலைஞர்கள். இன்றைக்கும் நாம் கொண்டாட வேண்டிய புலகாங்கிதம் அடைய வேண்டிய, நினைத்து நினைத்து நெகிழத்தக்க பல்லாயிரக்கணக்கான கலைஞர்கள். என்ன வேடிக்கை தெரியுமா? இவர்களை பற்றிய முழு வரலாறும் எழுத்தில் பதிவு செய்யப்படவில்லை என்பதுதான் வரலாற்று சோகம். அதுதான் சோகம். தமிழ் நாடக வரலாறு என்பது கூட முழுமையாக பதிவு செய்யப்படாத ஒன்றாகவே இருக்கிறது. இன்னைக்கு நம்ம தமிழ் நாடக வரலாற்றை தேடி படித்தா இதில் சில செய்திகளை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அப்படி இன்றைக்கும் பதிவு செய்யப்படாத பல விஷயங்கள் இருக்கின்றன. நான் இன்னொரு மகத்தான கலைஞனை சொல்லி நான் என்னுடைய இந்த உரையினுடைய இறுதி பகுதிக்கு நான் வர விரும்புகிறேன். என்னென்னா, இதே வள்ளி திருமணம் நாடகத்தில் மதுரைக்கு பக்கத்தில் பிள்ளைமங்கலம் என்கிற ஊரை சேர்ந்த மணிமுத்து பாகவதர் என்கிற ஒரு கலைஞன் வள்ளி திருமணம் நாடகத்தில் வேலன், வேடன், விருத்தனாக நடிக்கக்கூடியவர். மணிமுத்து பாகவதர் அவர் முருகனாக வேடம் தரித்து மேடையிலே தோன்றி பாடினால் முருகப்பெருமானே வந்துவிட்டதாக கிராமத்து மக்கள் கரமெடுத்து வணங்குவார்கள். என்ன தெரியுமா செய்வாங்க? அவருடைய கையிலே பிறந்த பச்சிளம் குழந்தைகளை கொண்டு போய் கொடுத்து அந்த குழந்தைக்கு தாலாட்டு பாடித்தர சொல்வார்கள். அவர் அந்த குழந்தையை கையிலே வாங்கி தாலாட்டு பாடினால் முருகப்பெருமானே ஆசீர்வதித்ததாக கருதி அவருடைய காலிலே விழுந்து வணங்கி அந்த குழந்தையை பெற்றுக்கொள்வார்கள். இப்படி ஒரு வழக்கம் அந்த சிவகங்கை பகுதியிலே உண்டு. அந்த பிள்ளைமங்கலம் மணிமுத்து பாகவதர் மேடையிலே முருகனாக தோன்றுகிற போது ஒரு மற்ற கலைஞர்கள் செய்யாத ஒரு நிகழ்வை செய்வார். என்ன தெரியுமா? முருகப்பெருமானாக தோன்றுகிற போது முருகன் யாரு? வானலோகத்து தேவன், காந்தர்வன். மனிதர்களையும் நீங்க சொல்ல போனா தொல்காப்பியர் சொல்றாரு, நம்முடைய நன்னூலார் சொல்றாரு, உயர்திணை அகிரிணைன்னு பிரிக்கும் போது யாரெல்லாம் உயர்திணை? மக்கள், தேவர், நரகர் உயர்திணை. மற்றபடி உயிர் இருந்தாலும் இல்லை என்றாலும் அகிரிணை. அப்படித்தானே பிரிக்கிறாங்க. உயர்திணை அகிரிணைன்னு பிரிக்கிறாங்க. உயர்திணை யாரு? மக்கள், நாமெல்லாம் உயர்திணை. தேவர், வானலோகத்தில் இருப்பவங்க உயர்திணை. நரகர், அசுரர்கள் உயர்திணை.
இந்த உயர்திணையா இந்த சொல்லப்படுற இந்த 3 பேர்ல தேவர்களையும் மனிதர்களையும் எப்படி பிரித்து அடையாளம் காண்பது அப்படின்னா, நம்முடைய புராண இதிகாசங்கள் ஒன்று சொல்றாங்க. மனிதர்கள் நாம் இமைப்போம், தேவர்கள் இமைக்க மாட்டார்கள். இமை இருக்கும், இமைக்க மாட்டாங்க, இப்படின்னு ஒரு வித்தியாசத்தை சொல்றாங்க. நீங்க உங்களுக்கு தெரியும், நள தமயந்தி கதையில இந்திரன் நளனை போல அரங்கம் முழுக்க வந்து உட்கார்ந்துருந்தான். ஏராளமான ஆயிரக்கணக்கான நலன்கள், கையிலே மாலையோடு தமயந்தி வருகிறாள். தன்னுடைய காதலனை தேர்ந்தெடுக்க வேண்டும். பார்த்தா ஆயிரக்கணக்கான நலன்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. தன்னுடைய காதலனை எப்படி தேர்ந்தெடுத்தா? அந்த 1000 பேர்ல 1000 பேராக இந்திரன் இருக்கிறான். எனவே 999 பேர் கண் இமைக்கல, ஒரே ஒருத்த மட்டும்தான் இமைத்து கொண்டிருந்தான். அவன்தான் மாடினனாகிய தன்னுடைய காதலன் என்று மாலையிட்டாள். கவிக்கோ அப்துல் ரகுமான் இதை வச்சு அற்புதமான ஒரு கவிதை எழுதிப்பார். தேர்தல், போலி சுயம்வர மண்டபத்தில், புறத்திணை சுயம்வர மண்டபத்தில் போலி நலன்களினுடைய கூட்டம், கையில் மாலையுடன் குருட்டு தமயந்தி. தமயந்திக்கு கண்ணு தெரியாது. இன்னைக்கு நாம் அப்படித்தான் வாக்களித்து தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறோம் என்று அவர் அதை பகடி செய்வார். அப்போ தேவர்கள் இமைக்க மாட்டாங்க, மனிதர்கள் இமைப்பார்கள் இல்லையா? இப்போ கழுகாசல காட்சியில் இந்த வள்ளி திருமணம் நாடகத்தில் முருகப்பெருமானாக வரக்கூடிய பிள்ளைமங்கல மணிமுத்து பாகவதர் என்ன செய்வார்னா, நான் இப்போது முருகப்பெருமானாக வருகிறேன், எனவே நான் நாடகத்தில் என்னுடைய வருகை காட்சியின் போது ஒரு அரை மணி நேரம் கண் இமைக்க மாட்டேன். அரை மணி நேரம் வந்து மேடையில் நின்று பாடி நடிப்பார். ஒரு முறை கூட கண்ணு சிமிட்ட மாட்டார். அரை மணி நேரம். நீங்கள் வேணா கண் சிமிட்டாமல் ஒரு 2-3 நிமிஷம் இருந்து பாருங்க, தெரியும் கண்ணிலேருந்து கண்ணீராக கொட்டும். ஆனால் அப்படியே முருகன் என்றால் அழகு இல்லை, அந்த அழகான தோற்றத்தோடு பிள்ளைமங்கல மணிமுத்து பாகவதர் அரை மணி நேரம் கண்ணிமைக்க நிற்பார். அந்த முதல் அவருடைய வருகை காட்சி முடிந்து உள்ளே போன பிறகு தான் கண்ணிமைக்க ஆரம்பிப்பார். அப்புறம் நாடகத்தில் மற்ற பகுதியில் கண்ணிமைப்பார். இப்போ இவர் முருகனாக மேடையில் தோன்றும்போது எப்போ தோன்றுவார்? இரவு 2 மணி இருக்கும். 2 மணிக்கு தோன்றுவார். இந்த 2 மணிக்கு குழந்தைகள்லாம் தூங்கிடுவாங்க, நாடகம் பார்க்க வந்த குழந்தைகள்லாம் தூங்கிடுவாங்க. இவர் மேடைக்கு வருகிறார்னா ஒரு வேட்டு போடுவாங்க, ராஜபாட்டு வருகிறார் அப்படின்னு. சுற்று வட்டார கிராமங்களுக்கெல்லாம் தெரியும் ராஜபாட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி. ராஜபாட்டுனா அந்த நாடகத்தினுடைய முதன்மை பாத்திரம். அப்படி வேட்டு போட்ட உடனே உறங்குகிற குழந்தைகளை எழுப்புவாங்க. ராஜபாட் பிள்ளைமங்கலம் மணிமுத்து பாகவதர் வரப்போறாரு, உட்காரு, எழுந்து உட்காரு, எழுந்து உட்காருன்னு எழுந்து உட்கார வைப்பாங்க. ஏன் தெரியுமா? அடுத்த அரை மணி நேரம் ஒரு அதிசயத்தை நீ பார்க்க போகிறாய் குழந்தையே. மணிமுத்து பாகவதர் பார்த்து கொண்டே இரு, ஒரு இடத்தில் கூட கண்ணை சிமிட்ட மாட்டார். அரை மணி நேரமும் கண்ணை சிமிட்டாமல் பாடி நடித்து விட்டு போவார். அந்த அரை மணி நேர காட்சி முடிஞ்ச உடனே கரவொலி எழும்பும். இதை தொடர்ந்து செய்வார் மணிமுத்து பாகவதர். அருமை பெரியவர்களே, ஒரு கிராமத்து மண்மேடை, வள்ளி திருமணம் நாடகம், இரவு 2 மணி, கழுகாசல காட்சியிலே பிள்ளைமங்கல மணிமுத்து பாகவதர் ராஜபாட்டாக தோன்றுகிறார். 2 பக்கமும் பெட்ரோமாக்ஸ் லைட்டு, அன்னைக்கு கரண்ட்டு கிடையாது, பெட்ரோமாக்ஸ் லைட்டு, வயலை தூர்த்து தான் மேடை போட்டிருக்கிறானுங்க. எங்கேயோ இருந்து வந்த ஒரு கருவண்டு ஒன்று சுற்றி திரிந்து பிள்ளைமங்கலம் மணிமுத்து பாகவதருடைய சட்டைக்கு பின்னால் போய் விழுந்துருச்சு. அங்கங்கே ஆபரணங்கள் முடிச்சு போட்டு கட்டியிருக்காங்களா, இப்படி சட்டைக்கு பின்னால், காலருக்கு பின்னால் போய் விழுந்த அந்த கருவண்டு, விஷவண்டு எங்கேயோ ஒரு முடிச்சில் சிக்கி அவரை கடிக்க ஆரம்பிக்கிறது. இப்போது புன்னகை தவழுகிற முகத்தோடு யார் நிற்கிறா மேடை முன்னால? மணிமுத்து பாகவதர் நிற்கிறார். உறங்குகிற குழந்தைகளை எழுப்பி பார் பார், மணிமுத்து பாகவதரை பார் என்று காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் பெற்றோர்கள். இப்போது உதறி எடுத்து அதை போட முடியாது. அப்படி போட்டால் கண் இமைக்க வேண்டியிருக்கும். அது பார்வையாளர்களை அவமானப்படுத்துவதாக அமையும். எந்த காட்சியை காண வேண்டும் என்று அவர்கள் காத்து நிற்கிறார்களோ அவர்களை ஏமாற்றுவதாக ஆகும் என்று அந்த வலியை பொறுத்து கொண்டு புன்னகை தவறாத அந்த முகத்தோடு பாடலை பாடிக்கொண்டிருக்கிறார் பிள்ளைமங்கல மணிமுத்து பாகவதர். பெரியோர்களே, வெளியேறுவதற்கு வழியில்லாத அந்த விஷவண்டு மீண்டும் 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 மணிமுத்து பாகவதனுடைய முதுகை துளையிடுகிறது, ரணமாக்குகிறது. ஆனாலும் பிள்ளைமங்கல மணிமுத்து பாகவதர் அந்த அரை மணி நேரமும் கண்ணிமைக்காமல் பாடி முடித்துவிட்டு வேகமாக உள்ளே போகிறார். சக நடிகர்கள் உதவியோடு சட்டையை உதறி எடுத்தா அப்படியே கொதறி இருக்கு வண்டு, எடுத்து போட்டுட்டு அடுத்த காட்சிக்கு வருகிறார். அடுத்த காட்சிக்கு வந்து பாடி நடித்து கொண்டிருக்கிறார். ஹார்மோனிய கலைஞர் கவனிக்கிறார். இப்போது பிள்ளைமங்கலம் மணிமுத்து பாகவருடைய நாக்கு குளறுகிறது, வாயினுடைய ஓரத்திலே லேசாக நுரை தட்டுகிறது.
அவருடைய நடை அவருடைய நிற்கிற இடத்துல லேசாக தடுமாறுவதைப் போல இருக்கிறது. ஏதோ அசம்பாவிதம் என்று புரிந்து கொண்டு அவரை தாங்கி பிடிக்கிறார்கள். மணிமுத்து பாகவதர் மயங்கி சரிகிறார். வைத்தியர்கிட்ட தூக்கிட்டு ஓடுறாங்க. இந்த விஷவண்டு மீண்டும் மீண்டும் கடித்ததில் முழு உடலும் விஷமேறி இருக்கிறது என்று விஷம் முறிவு மருந்து கொடுத்து காப்பாற்றுகிறார் அந்த வைத்தியர். அப்போ சொல்கிறாரு மணிமுத்து பாகவதர், இன்னும் 3 மாதத்துக்கு இரவில் கண் விழிக்கக்கூடாது, ஓய்வெடுக்கணும், நாடகத்தில் நடிக்கக்கூடாது. மணிமுத்து பாகவதர் காப்பாற்றியாச்சு. பிள்ளைமங்கலத்தில் தன்னுடைய ஓட்டு வீட்டு தாழ்வாரத்தின் முன்னால் ஒரு கயிற்று கட்டிலை போட்டு ஒரு தலையணையை சாட்சி வச்சுட்டு படுத்திருப்பார் மணிமுத்து பாகவதர். அருமை பெரியோர்களே, சுற்று வட்டார கிராமங்களிலிருந்து மாட்டு வண்டி கட்டிக்கொண்டு தங்களுடைய வீடுகளிலே விளைந்த காய்கறிகளையும் நெல் மாதிரியான தானியங்களையும் அள்ளி மூட்டை மூட்டையாக போட்டுக்கொண்டு வந்து மணிமுத்து பாகவதருடைய வீட்டு வாசலில் நிறுத்தி எழுந்திருக்க முயன்ற மணிமுத்து பாகவதர், ஐயா ஐயா நீங்கள் எந்திரிக்காதீங்க ஐயா, படுத்துருங்க சாமி, இதை எடுத்துக்கொண்டு போய் உள்ளே வைங்கம்மா என்று, நீங்கள் நல்லா இருக்கணும் சாமி என்று வணங்கிவிட்டு போவார்கள் கிராமத்து மக்கள் என்ற செய்தி இன்னைக்கு நமக்கு கிடைக்குது. இப்படி ஒரு பார்வையாளர்களை ஏமாற்றிவிடக்கூடாது என்று மரணத்தோடு விளையாடிய மகத்தான கலைஞன் பிள்ளைமங்கலம் மணிமுத்து பாகவதர். இப்படி 1000 கலைஞர்களை பற்றிய செய்திகள் நம்முடைய நாடக வரலாற்றிலே எங்கும் இருக்கின்றன. நான் மீண்டும் நினைவுபடுத்த விரும்புகிறேன், உண்மையிலேயே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மனிதன் அடிமைத்தனத்தை எதிர்த்து வாழ வேண்டும், சுயமரியாதையோடு வாழ வேண்டும் என்பதை மீண்டும் மீண்டும் தூண்டுவித்த கலைஞர்களாக எளிய கிராமத்து நடிகர்கள் இருந்திருக்கிறார்கள், எளிய கலைஞர்கள் இருந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கலைஞர்கள், மகத்தான கலைஞர்கள். அதற்கு பிந்தைய காலங்களிலும் கூட நம்முடைய மக்கள் மத்தியிலே நேரடியாக உறவாடிய கலைஞர்கள். நீங்கள் என்எஸ் கிருஷ்ணனை போன்ற கலைஞர்கள், எம்ஆர் ராதாவை போன்ற கலைஞர்களை நாம் நிறைய சொல்லலாம். எம்ஆர் ராதாவை உங்களுக்கு தெரியும். எம்ஆர் ராதா எதற்கும் சமரசம் செய்து கொள்ளாத மகத்தான கலைஞர், எதற்கும் அஞ்சாதவர், எதற்கும் அஞ்சாதவர். அது ஒரு பொழப்பு, நாடகம் என்னுடைய வயிற்று பொழப்பு என்கிற போதும் கூட தன்னுடைய கருத்தை தயங்காமல் சொன்னவர். உங்களுக்கு தெரியும், ராமாயணத்தை வால்மீகி ராமாயணத்தை அடியொற்றி நாடகம் போடுறார். கம்பராமாயணம் வேற. கம்பராமாயணம் ராமனை ஒரு ஒழுக்க சீலனாக காட்டுகிறது. வால்மீகி ராமாயணத்தில் அப்படி இல்லை. வால்மீகி ராமாயணத்தை அடிப்படையாக வைத்து எம்ஆர் ராதா ஒரு நாடகத்தை போடுகிறார். உடனே என்ன சொல்றாங்க, இது எங்களுடைய மனதை புண்படுத்துகிறது, பக்தர்களுடைய மனதை புண்படுத்துகிறார் எம்ஆர் ராதா, இப்படி ஒரு நாடகத்தை போடலாமா என்று கோர்ட்டுக்கு போய் தடை வாங்குறாங்க. என்ன தெரியுமா ஆர்கியூ பண்றாரு எம்ஆர் ராதா, என்னுடைய நாடகத்தை பார்த்து மனம் புண்படும் என்று நினைப்பவர்கள் என் நாடகத்திற்கு வர வேண்டாம். நோட்டீஸ் எழுதி ஒட்டுவார், என் நாடகத்தை பார்த்து மனம் புண்படும் என்று நினைப்பவர்கள் நாடகத்திற்கு வர வேண்டாம் என்று நோட்டீஸ் ஒட்டி நாடகம் நடத்திய துணிச்சல் மிக்க கலைஞன் எம்ஆர் ராதா. இந்த நாடகத்தை பார்த்துட்டு சொன்னாங்க, ராமாயணமா இது? ராமாயணம் என்கிற தலைப்பில் எம்ஆர் ராதா நாடகம் போடுறாரு, இது ராமாயணமே இல்லை, இது கீமாயணம் அப்படின்னாங்க. பேரை மாத்திக்கிறேன்னு எம்ஆர் ராதாவின் கீமாயணம் நாடகம் நடைபெறும்னு நோட்டீஸ் அடிச்சு ஓட்டினவர். ஒரு இடத்துல போய் நாடகம் போடுறாரு. நாடகம், இந்த ராமாயணம் நாடகத்தை நடத்துறதுக்கு தடை, பல இரத்த கண்ணீருக்கு தடை. கோர்ட்டுக்கு போய் தடை வாங்கியிருந்தாங்க. எங்க தெரியுமா, சென்னையிலிருந்து புறப்பட்டு, மெட்ராஸ்லேருந்து புறப்பட்டு ஓசூருக்கு நாடகம் போட வருவார் எம்ஆர் ராதா. நாடக குழுவினர் பெரிய பஸ்ஸில் இறங்குவாங்க. நாடக அரங்க பொருட்கள் இருக்குல்ல, அது 2 பஸ்ஸில் இறங்கும். இறங்கி இந்த மாதிரி வாடகைக்கு எடுத்து அரங்கத்தில் தயாரிச்சுட்டு இருப்பாங்க. தன்னுடைய பிளைமவுத் காரில் இறங்குவார் எம்ஆர் ராதா. ஆஸ்துமா, மூச்சு வாங்கும். 2 பேரை பிடிச்சிட்டு அரங்கத்துக்கு வருவார். போலீஸ்காரங்க ஓசூர் போலீஸ்காரங்க நோட்டீஸ் கொடுப்பாங்க, எம்ஆர் ராதா அவர்களே, உங்களுடைய நாடகத்தை நடத்த தடை. இன்னைக்கு சாயந்தரம் நாடகத்தை நடத்த தடை. எம்ஆர் ராதா பார்ப்பார், சட்டத்தை மதித்தாக வேண்டும், நாடகம் இன்னைக்கு கிடையாது, ரத்து. போலீஸ்காரங்களை திருப்பி கேட்பாரு, ஐயா நாங்கள் மெட்ராஸ்லேருந்து நான் வந்துட்டேன், எங்கள் நாடகக்காரங்க பஸ்ஸில் வந்துட்டாங்க, 2 பஸ் நிறைய பொருட்கள்லாம் கொண்டு வந்துட்டோம், இப்போ அரங்கத்தை வேறு வாடகை கொடுத்து எடுத்திருக்கோம், நாடகத்தை நடத்தக்கூடாது, தடை. சரி, நாங்கள் மதிக்கிறோம், நாங்கள் ஒத்திகை நடத்திக்கலாமா அப்படின்னு கேட்பார். ரிஹர்சல் பார்க்கறதுக்கு தடை பண்ண முடியாதே, ஒத்திகை நடத்திக்கலாம். உதவியாளர் கூப்பிட்டு சொல்வார், வெளியில் எழுதி ஒட்டப்பா. காவல்துறை அனுமதி மறுத்ததால் இன்றைக்கு மாலை நடைபெற இருந்த எம்ஆர் ராதாவின் கீமாயணம் நாடகம் ரத்து செய்யப்படுகிறது.
ஒத்திகை நடக்கிறது, விரும்பியவர்கள் வந்து பார்த்து கொள்ளலாம். நாடகத்துக்கு 1000 பேர் வருவான்னா தடை செய்யப்பட்ட பிறகு ரிஹர்சல் பார்க்க 2000 பேர் வருவான். 1000 பேர்கிட்ட பார்த்தாவது ஒளிஞ்சு போயிருக்கும் அந்த நாடகம். 2000 பேர்கிட்ட கொண்டு போய் சேர்த்த பெருமை அன்றைக்கு இருந்த ஆளும் வகுப்பை சாரும், போலீஸ்காரங்களை சாரும். 2000 பேர்கிட்ட கொண்டு போய் சேர்த்தார். ஆயிரக்கணக்கான மேடைகளில் நடித்தவர். என்னுடைய நண்பர் ஒரு செய்தியை சொன்னார். நீங்கள் இரத்த கண்ணீர் திரைப்படம் பார்த்துருப்பீங்க. அது நாடகமாக தான் நடத்தினார். முதல் காட்சி, அவருடைய தோன்றுகிற காட்சி எப்படி தெரியுமா வரும்? அவர் ஃபாரின்லேருந்து வந்திருப்பார். ஒரு தொழிலாளர்கள் மத்தியில் பேசுகிறதுக்காக அழைச்சிட்டு போவார் எஸ்.எஸ். ராஜேந்திரன். போயிட்டு அவர் பேசுவார். அவர் அமெரிக்காவில் எப்படி தொழிலாளர்கள் இருக்காங்கன்னா பேசி நம்முடைய தொழிலாளர்களுடைய இழிநிலையை பற்றி பேசுகிறார். அப்படி ஒரு பந்தாவாக பேசுவார்ல. அப்போ நாடகத்துக்கு வரும்போது வந்து இறங்கும்போது ஆஸ்துமா அவர் பாடாப்படுத்தும். 2 பேருடைய தோளில் கை போட்டபடி தான் வருவார். வந்து ஒப்பனைக்காக உட்கார்ந்துருப்பார். மூச்சு வாங்கும். கஜபதி என்கிற அவருடைய ஒப்பனையாளர் ஒப்பனை போடுவார். அப்படியே சேரில் உட்காந்து கோட்டு சூட்டு எல்லாம் போட்டு ஒப்பனை போடும்போது மூச்சு வாங்கும். மேக்கப் முடிச்சு சைடு விங்கில் தட்டி மறைப்பில் வந்து நிற்பார். 2 பேரோட தோளில் கையை போட்டுட்டு, அருமை பெரியோர்களே, இப்போ மோகன் அந்த பாத்திரம் உள்ள நுழையணும். உள்ள நுழையும் போது இப்படி மூச்சு வாங்கி கொண்டிருந்த எம்.ஆர். ராதா அப்படி டிப்டாப்பாக மேடைக்கு போய் அந்த காட்சியில் முழுவதுமாக நடித்து முடித்து விட்டு அதே மாதிரி கிண்டலா கேலியா நக்கலா நடித்து முடிச்சுட்டு மீண்டும் அந்த தட்டி மறைப்புக்குள்ளே வந்து என்பாராம். அப்படின்னா என்னுடைய வலியும் வேதனையும் நோய்மையும் துன்பமும் என்னோடு, பார்வையாளர்களுக்கு இதை கடத்த வேண்டும் என்று எந்த அவசியமும் இல்லை. அது எல்லாம் அந்த ஸ்க்ரீனுக்கு பின்னால் தான் என்னுடைய வேதனை. மேடையிலே ஒப்பனையிட்டு நடிக்கிற போது நான் நாடக கலைஞன் என்பதை நிரூபித்த எம்.ஆர். ராதாவை போன்ற மகத்தான கலைஞர்கள், பல கலைஞர்கள் நம் மண்ணின் பரப்பிலே தோண்டி எடுக்க வந்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த மாதிரியான கலைஞர்களை நாம் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். இன்றைக்கும் முடி வளர்த்து கொண்ட போட்டு லுங்கியோட 2 பைகளை பிடித்தபடி பேருந்து நிலையங்கள் நிற்கிற கூத்து கலைஞர்கள் இருக்கிறார்கள். 32 இடங்களில் கட்டுக்கட்டி விடிய விடிய பாடி ஆடி நடிக்கக்கூடிய அந்த கலைஞர்களை இனிமேல் எங்காவது பேருந்து நிலையத்தில் பார்த்தால், நல்லா இருக்கீங்களா ஐயா, கூத்துக்கு போறீங்களா சாமி என்று 2 வார்த்தை ஆறுதலாக பேசுங்கள், ஆறுதலாக பேசுங்கள். இன்னைக்கும் இந்த தெருக்கூத்தில் உழன்று கொண்டிருக்கக்கூடிய வயிற்றில் ஈரத்துணியை கட்டிக்கிட்டு இன்னைக்கும் ஆடக்கூடிய கலைஞர்கள் இருக்கிறார்கள். உண்மையிலேயே சினிமா உள்ளிட்ட கலைகள் உன்னதமானவை. ஆனால் அவற்றுக்கு எந்த வகையிலும் சளைத்தவை அல்ல நம்முடைய மண்ணினுடைய மகத்தான கலைஞர்கள் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் என்பதை இந்த புத்தக கண்காட்சியினுடைய வாயிலாக உங்கள் பாதங்களுக்கு சமர்ப்பித்து வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். வணக்கம்.